அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை இந்த நேரலை மூலமாக உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விரைவில் ஒரு 2 வாரத்தில் ரமலான் ஆரம்பிக்க இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நடத்துகிற இந்த நேரலைக்கு பிறகு ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு இடைவெளி விடப்படுகிறது. இதுதான் இது கடைசி நேரலை. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரம் தான் இருக்கிறது. நம்ம ரமலானுடைய குறிப்புகள் எல்லாம் தயாரிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் இந்த ஞாயிறு நேரலைக்கு பிறகு அடுத்த நேரலை ரமலானுக்கு பிறகு தான் வரும். அதனால் அடுத்த ஒரு வாரம் மாத்திரம் உங்களுக்கு நேரலை இருக்காது. அதுக்கடுத்த வாரத்துல எல்லாம் ரமலான் ஆரம்பிச்சு ரமலானில் பண்ண முடியாது. அந்த ஒரு தகவலை பதிவு செய்து கொண்டு, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் கேள்விகள் அனுப்புகிறீங்கல்ல, இப்போ தற்காலிகமாக நிறுத்திடுங்க. ஏன்னா 1.5 மாதத்துக்கு பிறகு தான் அது வரப்போகுதுங்கும் போது உங்கள் கேள்வி ரொம்ப பின்னுக்கு போயிடும். அதனால் ரமலான் முடிகிற வரைக்கும் அந்த கேள்வி பதில் நம்பருக்கு எந்த கேள்வியும் அனுப்பாதீங்க. ஏற்கனவே கேள்வி இருக்குது. ரமலானுக்கு பிறகு எப்போ கேள்வின்னு ஆரம்பிக்க சொல்லுகிறோமோ அப்போது அனுப்புனால்தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த கேள்வி வரும். அதனால் அந்த கேள்வி பதிலுக்கு கேள்வி அனுப்பக்கூடிய சகோதரர்கள் இந்த தேதியோட, இன்றைய தேதியோட கேள்வி அனுப்புவதை நிறுத்தி கொண்டு அடுத்த பெருநாள் கழித்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேரலை ஆரம்பமாகும். அந்த தேதியை அறிவித்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. ஏற்கனவே அனுப்பிய கேள்விகளே தேங்கி கிடக்கிறது. அதோடு நீங்கள் புதுசாக வர 1.5 மாதத்துக்கு கேள்வி குவிஞ்சிச்சு என்று சொன்னால் 200-300 கேள்வி பெண்டிங்கில் போய்விடும். உங்கள் கேள்வி வருவதற்கு ரொம்ப அதிக டைம் எடுக்கும் என்ற காரணத்தினால் நீங்கள் யாரும் 1.5 மாதத்துக்கு அடுத்த லைவ் அறிவிக்கிற வரைக்கும் கேள்விகள் அனுப்ப வேண்டாம் என்பதையும் ஒரு அறிவிப்பாக செய்து கொள்கிறோம். கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி 2 செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஜாக் என்ற அமைப்பில் இருந்து ஒரு அழைப்பு விட்டிருக்கிறார்கள். என்ன அழைப்புன்னா, பிஜே அந்த குர்ஆன் ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து அவர் மாறி வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது பரவி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைங்கிற பேர் நம்ம அவங்கள குர்ஆன் மறுப்பு கொள்கையில் இருப்பதாக நம்ம அவங்கள சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ இதுலேருந்து மாறி வரணும்னு சொல்கிறாங்கல்ல, அழைக்கலாம். ஒரு நட்பு உணர்வோடு நம்ம ஒரு தவறான வழியில் இருக்கோம் என்று அவங்க நினைத்தால் அவங்க நம்மளை அழைக்கலாம். அவர்கள் தவறான வழியில் இருக்காங்கன்னு நினச்சா அவர்களை நாம் அழைக்கலாம். அது அழைப்பதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அழைப்பிற்கு முன்னாடி 2 விஷயங்களை என்ன செய்யணும், அவங்க ஒரு விவாதம் வேணாம், கலந்துரையாடலுக்கு அவங்க முன் வந்தார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும். என்ன கலந்துரையாடல் என்றால், குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற பொதுவான அந்த உசூல் விதி, ஹதீஸ் கலையுடைய இஸ்லாமிய அடிப்படை விதி சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல். அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதாங்கிற அந்த விதியை ஃபஸ்ட்டு விவாதித்து ஒரு கருத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த கொள்கை நம்ம ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறோம். அந்த அழைப்பை நம்ம அதை நிரூபித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டு, இல்லை குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற தேவையில்லை, இதுதான் ஹதீஸுடைய உசூல் என்று அறிவிக்கணும். 2 செயலையும் சமநிலையில் இருக்க வேண்டும். 1. 2வது, அப்படி குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்து வரும் பொழுது சில ஹதீஸுகள், நம்ம மறுத்திருக்கிற ஹதீஸுகளில் குர்ஆனுக்கு முரண் இல்லாதவைகளும் இருக்கின்றன, அதற்கு இப்படி விளக்கம் கொடுக்க முடியும் என்று அந்த அடிப்படையை சொல்வார்களே. ஆனால் அது என்னென்ன ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதுகளை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடத்தி இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்வது சரிதான் அல்ல நாங்கள் சொல்வது சரிதான் என்று நிரூபித்த பிறகு தான் இந்த அழைப்பு முழுமை பெற்றதாக இருக்கும். சும்மா உட்கார்ந்த அழைப்பு, நீங்கள்லாம் திறமையான ஆள், அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அதனால் மாற்றிக்கிட்டு வாங்க என்று சொன்னால் இது கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி விஷயம் இல்லை. இது மார்க்க விஷயம், ஆதாரங்கள் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். விவாதங்கிற அளவில் இல்லாட்டாவிட்டால் கூட சும்மா நட்பு முறையிலான ஒரு கலந்துரையாடல், அபிஷியலான அவங்க தலைமையோடு வரணும். தனிப்பட்ட ஆட்களை வந்தாங்கன்னா அவருடைய கருத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றுவாங்க.
அப்போ நட்பு முறையில் அஃபீஷியலான முறையில் தலைமையின் மூலமாக அவங்க எத்தனை பேர் வேண்டாலும் வரலாம். நம்ம சைடில் எத்தனை பேர் வரணும் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அழகான முறையில் பேசி இந்த விஷயத்தில் நம்ம அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க, குர்ஆன் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு நம்ம சொல்கிறோம். ஹதீஸ் மறுப்பில் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம வாதங்களையும் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லி அதில் ஒரு தெளிவான கருத்துக்கு வீடியோ பதிவு பண்ணிக்கிறணும். ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஆவணமாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி அதை வீடியோவிலையும் பதிவு பண்ணி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் ரெண்டு பேர் திறந்த மனசோட தவறை ஒத்துக்கொள்ளணும், எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மனநிலை ரெண்டு தரப்பு இருக்குமாடா நம்ம சைடில் இருப்பதாக நாம் உறுதிமொழி தருகிறோம். அவங்க சைடில் இந்த அப்படி உறுதிமொழி கொடுத்தார்களே ஆனால் அப்போ இதை பேசி என்ன செஞ்சலாம். அந்த ரெண்டு அமைப்புலாம் தேவையே இல்லை. அமைப்பு ஜாக்குங்கிற பேரில் இருந்தாங்கன்னா எந்த பேரில் இருந்தால் என்ன, கரெக்டான கொள்கையில் இருந்தாங்கன்னா எந்த அமைப்பாக இருந்தாலும் அது நமக்கு இப்போ அது ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதை அவங்களுக்கு ஒரு பதிலாக வீடியோ மூலமாக அழைத்த அழைப்புக்கு வீடியோ வழியாகவே இந்த ஒரு பதிலை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக டிஎன்டிஜியிலிருந்து சில ஹதீஸ்கள் விஷயமாக, குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸ்கள் விஷயமாக நம்ம மறு ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு போகிற போக்கில் ஒருவர் பேசி அதை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். இவர்கள் மறு ஆய்வு என்பது அந்த பேசிக்கான விஷயத்துக்கு மறு ஆய்வு பண்ணுகிறார்களா, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படலை என்று சொல்ல வருகிறார்களா? குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுங்கிற அந்த டாப்பிக்கையே அவங்க மறுபரிசீலனை செய்வார்களே ஆனால் அது ஒரு தனி விஷயம். அந்த நிலையில் உறுதியாக இருந்து கொண்டு ஒரு சில ஹதீஸுகளை நம்ம மறுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு அவர்கள் கருதுவார்களே ஆனால் அப்போ நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு வருகிறது. இப்படி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதை இந்த செலப்பட உள்ளவங்க மாறி திருந்தி வர்றாங்கங்கிறாங்க. அது அவங்க நிலைப்பாட்டை மாற்றினா தான் உங்கள் பக்கம் வந்தாங்கன்னு அர்த்தமாகும். நிலைப்பாட்டை மாத்திரன்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு முரண்பட்டு ஹதீஸ் டாப்பிக்கே கிடையாது, குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் அதையும் ஏற்றுக்கிறோம் இதையும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொன்னால் தான் அவங்க உங்களை நோக்கி வருகிறார்கள் என்று சலப்புகள் இதை பரப்ப முடியும். புரிந்து கொள்கிற விஷயத்தை நானே மாற்றிருக்கேனே, குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொன்ன சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்யும்போது அது முரண்படலைன்னு வரும்போது மாற்றலாம். இது ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ டிஎன்டிஜியில் மூடலாக சில விஷயங்களே கண் திருஷ்டி இதெல்லாம் மூடலாக நாங்கள் மறு ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கிறோம்ங்கிறாங்க. செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்பதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. செஞ்சு முழுமையாக முன்வைத்தார்கள் என்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம கவனிப்போம். கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அந்த ஆய்வு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்ம அம்பலப்படுத்துவோம். மக்கள் சிந்தித்து வழங்கி கொள்வார்கள். மறு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்குதா இல்லையா என்பதை நம்ம அந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் நழுவ மாட்டோம். அதுலேயும் நம்ம கவனத்தில் கொள்வோம் என்பதையும் இதை பரப்புறவங்களுக்கு என்ன மறாய்வு செய்ய போகிறாங்களாம்ல, மறாய்வு செய்ய போகிறோம்னு சொல்வது மறாய்வு இல்லை. அல்தாபின் தான் மறாய்வு செய்ய போகிறோம்னு சொன்னார். வருஷம் 3 ஆகி விட்டது, மறாய்வு செய்யலை. மறாய்வு செய்கிறோம் என்ற அறிவிக்கிறதை விட்டுவிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் மறாய்வு செய்து இன்னென்ன காரணத்தினால் இன்னென்ன விஷயங்கள்லாம் தவறாக இருக்குது, இன்னென்ன காரணத்தினால் இதுதான் சரியானதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக அறிவிக்கணும். அப்படி அறிவித்தால்தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், சரியாக செஞ்சுருக்கிறாங்களா தவறாக செஞ்சுருக்கிறாங்களா என்று பார்க்க முடியும். போகிற போக்கில் நாங்கள் மறாய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அது நன்மையை தராது. இது நல்ல போக்கும் கிடையாது. நீங்கள் மறாய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுப்பதில் என்ன நன்மை இருக்கிறது? மறாய்வு செஞ்சு மறாய்வை வெளியிடுங்க. மறாய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எத்தனை வருஷமாக செஞ்சிட்டு இருப்பீங்க? மறாய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்றதை போய் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. என்ன ஆகுன்னு கேட்டால் இது குழப்பமான நிலையில் அவங்க மக்களே விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் அவங்க இருப்பாங்க. நீங்கள் இது போய் சொல்வதனால என்ன ஆகுன்னு கேட்டால் மறாய்வையும் கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் உண்டாக்குவீங்க. அதை விட்டுட்டு மறு ஆய்வையே நீங்கள் வெளியிடுங்க. பிறை மறு ஆய்வை 3 வருஷமாக பெண்டிங்கில் கிடக்குது, உங்களுக்கு இன்னும் வெளியிடணும்னு சொல்லி அதுவே ஒன்றும் வெளியிடாமல் இருக்கிறீங்க. இதுக்காச்சும் என்ன செய்யுங்க, கந்திஷ்டி சம்பந்தமான ஹதீஸ் கரெக்டு தான், அது ஏற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் அதுக்கு நம்ம என்னென்ன வாதங்கள்லாம் வச்சு மறுத்தோமோ அதை அனைத்துக்கும் பதிலை சொல்லி என்ன செய்யுங்க, மறுப்பாக வெளியிட்டார்கள் என்று சொன்னால் அவங்க கரெக்டாக இருக்கான்னு நம்ம அதை பார்ப்போம். கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டோம். வழங்குதா? அது ஒரு தகவலாக பதிவு செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். கோவையிலிருந்து இர்ஃபான் என்கிற சகோதரர் கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, மஸ்ஜிதுல் ஹராமில்
அதாவது காபத்துல்லாவை உடைய சுற்றி உள்ள பள்ளிவாசல், அது மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் ஹராமில் ஒவ்வொரு கடமையான தொழுகையை காபாவிற்கு முன்பாக முதன்மையாக நின்று இமாம் தொலை வைப்பதில்லை. அதற்கு மாறாக மத்தாஃப்னா தவாப் செய்கிற பகுதி, தவாப் செய்கிற பகுதியை தாண்டி பின்புறத்தில் உள்ள ஒரு கட்டடத்தில் நின்று தொலை வைக்கிறார். இதன் அடிப்படையில் இமாமிற்கு முன்பாக பலர் நிற்கிற நிலை வருகிறது. இது மார்க்க அடிப்படையில் சரியா கேட்குறாங்க. ஒரு சரியான்னு கேட்டு ஒரு இமேஜையும் அனுப்பியிருக்கேன்னு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இமேஜ் ஓப்பன் ஆகலை. டிசம்பர் 6ஆம் தேதி மகரிபு தொழுகையின் ஸ்க்ரீன்ஷாட்டை இணைத்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஓப்பன் ஆகலை. சரி, ஓப்பன் ஆகாட்டாலும் விஷயம் நமக்கு விளங்குகிறது. அதான் என்னன்னு கேட்டால், இப்போ காபாவில் தொழுகிறோம்ல, காபாவில் தொழுவும் பொழுது காபாவுக்கிட்ட நின்று இமாம்கள் தொழுகை நடத்துறது கிடையாது. ஏனெண்டா தவாஃப்லாம் மக்கள்லாம் செய்வாங்க என்ற காரணத்திற்காக காபா இதுதான் காபான்னு வைத்து கொண்டீர்களே. ஆனால் இதை சுற்றி இப்படி நிற்காமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய், அது மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது இப்போ பெரிய ரவுண்டு, மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க தொழுகையை ஆரம்பிக்கிறது. இதான் காபான்னு வைங்களேன், இங்கனுக்குள்ளே நின்று தொழுவணும்ல, இப்படி தொழுவாமல் என்ன தவாஃப்லாம் செய்வாங்கன்றதுனால அந்த தவாஃப் செய்யும் ஏரியாவை, வெற்றிடமாக இருக்கிறதுல பில்டிங் இல்லாமல் அந்த இடத்த விட்டுட்டு சுற்றி பள்ளிவாசலாக இருக்குதுல்ல, அந்த பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு தொழுகை நடத்துகிறார் இமாம். அப்படி தொழுகை நடத்தும் பொழுது சில இமாமை விட மாமும்கள் முந்தி இருக்கிற மாதிரி நிலைமையெல்லாம் வருகிறது. அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி. காபாவோடைய ஒட்டி தான் நிற்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. காபாவை நோக்கணும் என்பது நம்ம இல்லை, இங்கே உட்காந்துட்டு காபாவை நோக்கிறோம், ஒட்டியாக இருக்கிறோம். நம்ம இங்கே இருந்து கொண்டு கிப்லாவை நோக்கி நம்ம தொழுகிறோமே, அதை ஒட்டிகிட்ட போய் நிற்கிறோம். பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் நின்று கூட தொழுகலாம். அதனால் அவர்கள் காபாவை சுற்றி உள்ள காலி இடத்தெல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசலுக்குள்ளேயே அதை தொழுவார்களே. ஆனால் தவறுகளை என்ன திடீர்னு மழை வந்துடலாம், அந்த நேரத்தில் ஒதுங்க முடியாதுன்னு பல காரணத்திற்காக வேண்டியும், தவாப் செய்கிற மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியும், ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஒரு நெரிசலை தவிர்ப்பதற்காகவோ அப்படி உள்ள ஏற்பாடு செய்திருப்பாங்க. அது எங்கே வச்சு தொழுதாலும் காபாவுக்குள்ள மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது காபாவை சுற்றி உள்ள பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் எந்த இடத்துல இமாம் நின்று தொழுதாலும் அது பிரச்சனை இல்லை, இது பொதுவான விஷயம். இப்போ என்ன பிரச்சனை வரும் கேட்குறாருன்னு கேட்டால், இமாமை விட மாமும் முன்னாடி நிற்கிற மாதிரி வருது, அது சரிதானான்னு கேட்குறாரு. இதை இந்த காபாவை தனியாக வச்சிருங்க. பொதுவாக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டீங்கன்னா இந்த முன்னாடி நிற்கிறது பின்னாடி நிற்கிறதுங்கிற அதில் ஏற்படுகிற சந்தேகம் உங்களுக்கு வராது. ஒரு 2 மாடிகளை கொண்ட ஒரு கட்டடம்னு வைத்துக்கிறோங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதில் கீழ்த்தளமும் இருக்கிறது, மேல்தளமும் இருக்கிறது. அப்போ கீழ்த்தளத்தில் என்ன செய்கிறாங்கன்னா தொழுகையில் நிற்கிறாங்க. கீழ்த்தளத்தில் பள்ளிவாசல் நிறைஞ்ச உடனே மேல்தளத்தில் பள்ளிவாசல் நிறைக்கிறாங்க. அந்த மேல்தளத்தினுடைய முதல் சஃப் இருக்குல்ல, அது இமாமுக்கு முந்தியே இருக்குது. அதாவது கீழே இமாம் நடத்துகிறாரு, இமாம் நடத்துறது ஒரு 2 சப்பு தள்ளி நின்று மெஹராப்லாம் இருக்கும்ல, அதனால் அவர் இமாம் நின்று நடத்துகிறார். மாடியில் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த சவத்தை ஒட்டியே போய் நின்றுவாங்க. இங்கேருந்து பார்த்தா தலைக்கு நேராக பார்த்தோம்னா மாமும் முன்னாடி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ இமாமை விட மாமும் முன்னாடி நிற்கிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும்ல. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்று கேட்டால், அவர் முன்னாடிலாம் நிற்கலை. அதாவது இப்போ கீழே உள்ள பள்ளிவாசலை நிறைத்து விட்டு கீழே ஒரு 10 சஃப் இருக்குன்னு வைங்க. 10 சஃப் முடிஞ்ச உடனே அதுக்கு இப்போ நிறைஞ்ச ஒன்று வரக்கூடியவர்கள் போய் மேலே நிற்கிறாங்க. அதுக்கு பேர் 11ஆவது சஃப்னு தான் அர்த்தம். அது நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது. இங்கேருந்து நேரம் இருக்கிறாரு, இங்கே இமாம் நிற்கிறாரு, கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாரு, நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது. அந்த இமாமுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த எங்கே எப்போ போய் மேலே போய் நிற்பாங்க, இந்த கீழே உள்ள 10 வரிசை நிறைவடைந்த பிறகு அது 11ஆவது வரிசை தான். அதாவது அவங்க இதுக்கு பின்னாடி நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க இமாமுக்கு நேரம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், நேரவோ அல்லது இமாமுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிற்கிற மாதிரி கூட தெரியும். ஆனால் அது அப்படி அர்த்தம் கிடையாது. முன்னாடி அவங்க நிற்கவில்லை. ஏனென்று கேட்டால், அவர்கள் இந்த 10 சஃப் முடிந்த பிறகு உள்ள 11ஆவது சஃப்பில் தான் நிற்கிறார்கள். 11ஆவது சஃப்புக்கு கீழே இடமில்லாத காரணத்தினால் அவங்க மேலே போய் நிற்கிறாங்க.
அதனால இதை வச்சுக்கிட்டு முன்பின் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து மேல் தளத்தில் இமாம் நின்று கீழ்த்தளத்தில் வந்து மக்கள் நிற்கிறாங்கன்னு வைங்க, அப்போ இதே கணக்கு தான். அதாவது மாடியில் வந்து இமாம் நின்று தொழுவிக்கிறார். தொழுவிக்கும் பொழுது அவர் கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு, அதிகமான மக்கள் கீழ்த்தளத்துக்கு போகிறாங்க. கீழ்த்தளத்துக்கு போனாங்கன்னா இந்த 10 சஃப்பு போக அது 11வது சஃப்பு தானே தவிர, அந்த சஃப்பு வந்து இமாமை விட கொஞ்சம் முந்தி இருந்தாலும் அது உண்மையில் முந்தி இருக்கவில்லை. 11வது இடத்தில் தான் அவங்க இருக்கிறார்கள். இந்த 10 சஃப்பு முடிந்து 11வது சஃப்பில் தான் இருக்கிறார்கள். ஒரு எண்ணும்போது எப்படி எண்ணுவோம், 1 2 3 4 இப்படி மேலைங்களையுமே எண்ணுவோம், எண்ண மாட்டோம்ல. 1 2 3 4 10 சஃப்பு, அது 11வது சஃப்புன்னு தான் ஆரம்பிப்போம். அப்போ இதெல்லாம் வந்து இந்த வரிசை முறை வந்து உலகமெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வரிசை முறை. கீழே நிறைஞ்சிட்டு மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி அது இருக்குன்ற அர்த்தம். பார்க்கறதுனா பார்த்தா மேலே நேரம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் அவர்கள் 11வது சஃப்பில் நிற்கிற நன்மையை தான் அடைவார்கள். ஒரு முதல் சஃப்புக்கு நன்மை, 2வது சஃப்புக்கு நன்மை மார்க்கத்தில் இருக்குல்ல. அப்போ 10 சஃப்பு வரைக்கும் உள்ளவங்க 11வது சஃப்பில் அவர் போயிட்டாருன்னு சொன்னால், அவர் இமாமுக்கு நேரம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சஃப்புடைய நன்மை அவருக்கு கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது. 11வது வரிசைக்கு உள்ள நன்மை தான் அவருக்கு கிடைக்கும். 11வது வரிசையில் அவர் நிற்கிறார் என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவர் இமாமுக்கு முன்னே நிற்கிறார் என்ற ஒரு பேச்சே வராது. பின்னாடி தான் நிற்கிறார், இடமில்லாத குணம் வச்சிருக்கமே தவிர இதுக்கு அடுத்து தான் அது இருக்குன்றது தான் அதை விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் காபாவை பொறுத்த வரைக்கும் அதை 4 பக்கமும் தொழுவலாம். காபாவுடைய மஸ்ஜிதுல் ஹராமை பொறுத்த வரைக்கும் 4 வகையில் எந்த திசையில் வேணாலும் தொழுவலாம். இமாம் ஒரு திசையில் நிற்கிறார்னு வைங்க, இமாம் நிற்கிறார்னு சொன்னால் அந்த திசையில் உள்ளவர்கள் மாத்திரம் யாரும் இமாமுக்கு முன்னாடி வரக்கூடாது. அப்போ இந்த திசை முடிஞ்சு ஒரு 4ஆக பிரிச்சுக்கிறோம். காபாவை ஒரு ரவுண்டாக நிற்கிறாங்க, இந்த பக்கம் இமாம் தொழுவிக்கிறார், இந்த பக்கம் தொழுவிக்கிறார்னு வைங்க. தொழுவிச்சார்னு சொன்னால் இந்த வரிசையில் இவருக்கு நேரம் நிற்கியதில்ல, இதுதான் வரிசை. இந்த வரிசையில் வந்து இவருக்கு முந்தி யாரும் நிற்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இந்த பக்கம் வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். வலது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க, இந்த சஃபு முடிஞ்ச கடைசி வரிசையில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ காபாவில் இமாம் நிற்கிறார்ல, இமாம் நிற்கிறது அப்படி வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 100 சஃபு இருக்குன்னு வைங்க. 100 சஃபு இருக்குது என்று சொன்னால் இந்த வலது பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் வந்து 101வது சஃப்பில் இருக்காருன்னு அர்த்தம். முந்தி இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. இமாமை விட கொஞ்சம் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சரி தான். உண்மையில் அவரை எங்கே நிற்கிறார் என்று கேட்டால், இந்த சஃபு நிறைவடைந்த பிறகு இமாம் எங்கே நிற்கிறாரோ அதுலேருந்து நீங்கள் வரிசைகளை எண்ண வேண்டும். 100 வரிசை இருக்குதா, 100 வரிசையில் அந்த முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் உள்ள இடம் முடிஞ்சிருச்சு. இந்த வலது பக்கம் உள்ளது எங்கே வரும்னு கேட்டால் 101வது சஃப்பில் அவர் இருக்கிறார். இவர் அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்கிறார்னு அர்த்தமாயிரும். அதில் ஒரு 100 சஃப்பு வருதுன்னு வைங்க, இப்போ 200 வந்துருச்சு. 200க்கு அப்புறம் இந்த எழுத்தாப்பில் இருக்கிறார்ல, அவர் இன்னும் கொஞ்சம் காபாவுக்கு நெருக்கமாக இருப்பார், அது உங்களுக்கு கணக்கு கிடையாது. அவர் என்ன கணக்கு, அது அவர் 200 போனால் 201வது சஃப்பில் அவர் இருக்கிறார்னு அர்த்தம். இப்போ இமாம கற்பனையாக நீங்கள் இதை பார்த்துக்கணும். கற்பனையாக என்ன செய்யணும்னு கேட்டால், இது வந்து இமாமுக்கு பின்னாடி உள்ளவங்க பூரா முதல் சப்பு, வலது பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் 2வது அடுக்கு 2வது மாடி வைத்துக்கொள்ளுங்கள். அவங்க வந்து 3வது மாடியில் இருக்கிறாங்க, இடது பக்கம் 4வது மாடியில் இருக்காங்கன்னு வைக்கும் பொழுது இமாமுக்கு முன்னேங்கிறது வந்து இவங்க அந்த இமாம் நிற்கிற அந்த திசை இருக்குல்ல, அதில் தான் கற்பனை பண்ண முடியுமே தவிர இமாமுக்கு வலதுலையோ இடதுலையோ எதிர் திசையிலையோ வரிசையில் நிற்பார்களே, ஆனால் அவர்கள் எல்லாருமே இமாமுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஏனென்று கேட்டால், இந்த இமாமுடைய வரிசை நிறைவடைந்த பிறகு தான் அவங்க வரிசை வரும். இந்த பில்டிங்கில் எப்படி மாடிகளில் நீங்கள் கணக்கெடுத்து கொள்கிறீர்களோ அந்த மாதிரி தான். மாடியில் கூட வேணாம், சில பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு ஹாலாக இருக்கும். ஒரு ஹாலை என்ன செய்வாங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்க. பார்ட்டிஷன் பண்ணி இது வந்து ஆண்கள் பகுதி, இது பெண்கள் பகுதின்னு பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு 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 ஹாலு, மாடிலாம் இல்லை, அந்த ஒரு ஹால்லையே ஒரு நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி போட்டு இது ஆண்களுக்கு பகுதி, அது பெண்கள் பகுதின்னு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால், அதில் வந்து அந்த பெண்கள் பகுதியில் நிற்கிறாங்களே, அவங்க நிற்கலை. அவங்க எங்கே நிற்கிறாங்க, இந்த ஆண்கள் பகுதி முடிஞ்சவன கடைசி இருக்குல்ல, அந்த கடைசியில் அவங்க நிற்கிறாங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் பெண் நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை நம்ம முடிவெடுக்கிறது எல்லாம் நம்ம தான் முடிவெடுத்துருக்கோம். எப்படி முடிவெடுத்துருக்கோம், இது ஆண்களுக்கானது அது பெண்களுக்கானதுன்னு அர்த்தம். பெண்களுக்கானது எங்கே இருக்குது, மார்க்க சட்டப்படி கடைசியிலான இருக்கும்.
பெண்களுக்கானது வந்து ஆண்களுடைய வரிசை முடிஞ்ச பிறகு தான் பெண்களுக்கானது. நம்மள்ட்ட இட வசதி இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், அந்த ஆண்கள் வரைக்கும் ஒரு பாதியை ஒதுக்கி கொடுத்துட்டு அடுத்த பாதி பெண்களுக்கு ஒதுக்குறீங்கன்னு சொன்னால், அந்த பெண்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க பார்த்தா முதல் வரிசைக்கு நேர நிற்கிறாங்கங்கிற மாதிரி தெரியும். உண்மையில் அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆண்கள் நிற்கிறாங்கல்ல, அதனுடைய கடைசி வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க இது கணக்கில் வரும், பின்னாடி தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி நம்ம முடிவு எடுக்கிறதை வைத்து கொண்டு தான் இதுக்கு வந்து சட்டம் வகுக்கணும். முந்தி போகிறது பிந்தி போகிறதுங்கிற விஷயம் எடுக்க முடியும். அதனால் இது காபாவுக்கு உள்ள தனி சட்டம்லாம் கிடையாது. எல்லா மாடிகள் பார்ட்டிஷன் பண்ணப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் சட்டம். அதனால் முந்தி சேர்றது என்பது இமாமுடைய அந்த திசையில், அந்த இமாம் இருக்கிற அந்த வரிசையிலேயே முன்னாடி போனால் மட்டும்தான் முந்தி போனாங்கன்னு அர்த்தம். இமாமை விட மேல் மாடியில் முந்தி போனார்களே ஆனால், அல்லது கீழ் மாடியில் முந்தி போயிட்டார்களே ஆனால், இந்த வலது பக்கம் உள்ள பகுதியில் முந்தி போய்விட்டார்கள் என்று சொன்னால், இடது பக்கம் உள்ளதில் முந்தி போயிட்டார்கள் என்று சொன்னால், அவங்க இமாமை முந்தி போகவே இல்லை. இமாமுடைய லைன் முடிஞ்ச பிறகு, இமாமுக்கு நேர உள்ள பின்னாடி உள்ள வரிசை முடிந்த பிறகு அந்த வரிசை ஆரம்பிக்கிறது. 11வது வரிசையில் அவங்க இருப்பாங்க, இவங்க 21வது வரிசையில் இவங்க இருப்பாங்க. இப்படின்னு தான் அதை புரிந்து கொள்கிற ஒரு சரியான முறை. இந்த முறையை எல்லாரும் மாடியில் இதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிற காரணத்தினால தான் இதை பற்றி ஒரு சர்ச்சையோ பிரச்சனை இல்லாமல் சர்வசாதாரணமாக காபாவில் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கிறது. இமாம் இருக்கிற அந்த திசையில் முந்துக்கு வரக்கூடாது. இமாம் ஒரு இடத்துல எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த திசை இருக்கும்ல, அந்த திசையில் இமாமுக்கு முந்தி நிற்கிற மாதிரி யாராவது நிற்பார்களே ஆனால் அவங்க மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அதில் ஒரு விஷயம். துபாயில் இருந்து கேட்கிறேன். என்னுடைய பேர் அசாருத்தீன். என்னுடைய தங்கைக்கு தூங்கும் பொழுது சில கனவுகள் வருகின்றன. அவை அனைத்தும் 4 நாட்கள் அல்லது சில நாட்கள் கழித்து அது பழித்து விடுகிறது. உதாரணமாக, என் தாயார் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் இரவில் என் தங்கைக்கு என்னுடைய தாய் இறந்து கிடப்பது போல் கனவு வந்திருக்கிறது. அதாவது அம்மா மௌத்தாவருக்கு 4 நாளைக்கு முன்னாடியே அம்மா மௌத்தா போகிற மாதிரி ஒரு கனவு இவங்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்து 2வது கனவு சொல்கிறேன். என் தந்தை இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்னால் பகலில் தூங்கும் பொழுது என்னுடைய தங்கைக்கு என் தந்தை இறந்து கிடப்பது போல் கனவு வந்திருக்கிறது. என் தங்கை பிரசவ நேரத்தில் ஆப்ரேஷனுக்கு முன்னால் என் தங்கைக்கு சிறு குழந்தைகள் அடக்கம் செய்யும் கபருஸ்தான் கனவில் வந்துள்ளது. பிறகு குழந்தை பிறந்து 5 நாட்கள் இறந்து விட்டது. இதை போல் பல கனவுகள் வந்திருக்கின்றன. இவை அனைத்தும் நடந்து விடுகிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து ஆக்சிடென்ட், திடீர் விபத்து, மரணம் இருக்குல்ல, அப்போனா இவங்களுக்கு அந்த கனவு வந்திருக்கா கவனித்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்கும்னு கேட்டால், அம்மா வந்து முடியாமல் இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னு. மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணத்திலே படுத்திருக்கும் பொழுது அவங்க மரணித்த மாதிரி அது கனவுல வறுமையானால் அது ஒரு மனப்பிரமையினால் வர்றது தானே. அம்மா 5 நாளில் 4 நாளைக்கு முன்னாடி கனவுல காட்டுறாங்கன்னு சொன்னால், 4 நாளைக்கு முன்னாடி அம்மா என்ன மாதிரி இருப்பாங்க, அன்கண்டிஷனாக இருப்பாங்க. அதை பார்த்துருப்பாங்க. அம்மா மௌத்தா போயிடுவாங்களோ இருக்க, அது உறுதி அவங்களுக்கு மனசில் பட்டுச்சின்னு சொன்னால் அதையே ஃபீலிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கனவுல அவங்க மௌத்தாவே கிடக்கிற மாதிரி தெரியும். வாப்பா மௌத்தாவருக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இதுனா திடீர் மரணமாக உள்ளது மாதிரி தெரியல. நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டு மரணிக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவருடைய அந்த தன்மையை வைத்து என்ன செய்வாங்கன்னா, பார்க்குறவங்க இவர் போயிடுவாருன்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க, சந்தேகப்படுவாங்க. அப்போ இந்த உங்களுடைய தங்கைக்கு வந்து தாயார் மரணித்து விடுவார் என்ற அவருடைய உடல்நிலையை பார்த்து ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. உங்கள் தகப்பனாருடைய விஷயமாக அந்த சந்தேகம் வந்திருக்கிறது. யாருக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்து அதை நினைத்து கொண்டு படுக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி தெரியும். பாப்பா மூத்தாயிருவார்னு அவங்க நினச்சிக்கிட்டே படுக்கிறாங்களா, மூத்தா போன மாதிரியே கனவுல பார்ப்பாங்க. அது பிரேமை. அப்போ என்ன நினைக்கிறோமோ அதுவே கனவில் பிரதிபலிக்கும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு கனவுல வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆபாசமான படங்கள் அது மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அது சம்பந்தமான கனவுகள் ராத்திரியில் கனவுல வர ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி வந்து ஓதுற மாதிரி என்ன மாதிரி அவங்க ஒரு இதில் மூழ்கி கிடக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு உள்ள காட்சிகள் கனவுல தென்படும். இதை வந்து இப்படி இதுக்கு ஒன்றும் அழட்டிக்கிற தேவையில்லை. இது மாதிரி ஒன்று இன்னும் சொல்ல போனால், பொதுவாக இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லாம் கனவுல சில மாதிரி காட்டுவான். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால்,
புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்? சில ஹதீஸ் இந்த கனவு சம்பந்தமாக இதை வந்து கடைப்பிடிக்க சொல்லுங்கள். என்ன கடைப்பிடிக்கணும்னு கேட்டால், இதா ரா அஹதுக்கும் ரோயா யுஹிப்புஹா, உங்களில் ஒருவர் தனக்கு விருப்பமான கனவை காண்கிறார். ஒரு கனவை பார்த்தோன்னு வைங்களேன், அது ரொம்ப நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். கனவை பார்க்கும்போது அரண்மனையில் இருக்கிற மாதிரி, பங்களாவில் இருக்கிற மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு ஃப்ளைட்டில் அப்படி போகிற மாதிரி, ஒரு ஹஜ்ஜி நம்ம செஞ்சுட்டு வர்ற மாதிரி, இப்படி நல்லது மாதிரி நமக்கு விரும்புகிற மாதிரி, தொழுகையில் ஈடுபட்டிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு கனவை பார்க்குறாரு. அந்த கனவு பிடிச்ச கனவாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதாரா அஹதுக்கும், உங்களில் ஒரு கனவு கண்டாரையானால் ரூயா யுஹிப்புஹா, அவர் விரும்பக்கூடிய ஒரு கனவை கண்டாரையானால் இப்போ இன்னமாகிய மினல்லாஹி, அது அல்லாவிடமிருந்து வந்தது. அல்லாவே ஒரு மெசேஜ் சொல்கிறான்னு அர்த்தம். ஃபுல் யஹமதில்லாஹ அலைஹா, அதற்காக ஒரு அல்லாவை புகழ்ந்து கொள்ளட்டும். உல் ஹத்திஸ் பிஹா, இந்த கனவை பற்றி மற்றவங்கள்ட்ட நீ பேசி கொள்ளட்டும். நீங்கள் கனவு காண்றீங்க, ஒரு பெரிய வீடு கட்டின மாதிரி கனவு காண்றீங்க. அப்போ என்ன செய்யணும்? சரி, அல்லாஹ் ஏதோ நம்ம நன்மை செய்ய போகிறான் என்று அல்லாவை புகழ்ந்துடணுமா. புகழ்ந்து விட்டு இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் இப்படின்னு 10 பேர்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம். எந்த கனவை சொல்லலாம்? உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு மனம் நிறைவடையக்கூடிய கனவு, உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கருதக்கூடிய கனவை நீங்கள் கண்டீர்களேயானால் அதை வந்து நீங்கள் வந்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஃபுல் யஹமதில்லான்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த கனவை பார்த்து எந்திரிச்ச உடனே, அவன் வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு, தெரிஞ்சவங்க, நான் தம்பி புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்குள்ள என்ன செய்யணும், இந்த மாதிரி இப்படி ஒரு கனவு கண்டேன், நம்ம ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, நமக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கிற மாதிரி தெரிஞ்சு, பையனுக்கு நல்ல வேலை கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பகிர்ந்து கொள்வது பிரச்சனை இல்லை. இது புகாரில் 6985 ஹதீஸில் இருக்கிறது. அதுலேயே தொடர்ச்சியாக வருகிறது. வைதாரா கைரதாலிக்க, மன நிறைவு தராத கனவு காண்றார். கனவை பார்த்து அவர் சாவுற மாதிரி, இவர் சாவுற மாதிரி, அடிபடுற மாதிரி, இவர் நோயப்படுற மாதிரி, ஒரு நஷ்டம் ஏற்பட்ட மாதிரி, கடையை பிடிட்டு போடுற மாதிரி, இப்படி அவருக்கு விரும்பாத வைதாரா கைரதாலிக்க மிம்மா எக்கரகும், அவருக்கு விரும்பாத விஷயத்தை நீங்கள் கனவுல கண்டீங்க. இதெல்லாம் விரும்பாது தான். அம்மா மூத்தா போகிற மாதிரி கனவு, வாப்பா மூத்தா போகிற மாதிரி கனவுலாம் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அப்போ நீங்கள் விரும்பாத ஒரு கனவு நீங்கள் கண்டீர்களேயானால் இன்னமாகிய மின ஷைத்தான், அது ஷைத்தானிடமிருந்து வந்த கனவு. அது இந்த கெட்ட விஷயங்கள் நமக்கு வருவது வந்து அல்லாட்டிருந்து வரல. ஷைத்தான் நம்மளுக்கு ஒரு மனக்கவலை ஏற்படுத்துவதற்காக அவன் செய்கிறான். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபுல் எஸ்தாயுது மின் ஷர்ரிஹா, அதனுடைய தீங்கிலிருந்து அவர் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடட்டும். மவுது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, இதனுடைய தீமையிலிருந்து இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிறணும். தமிழில் கூட தேடிக்கிறலாம். ஒரு கெட்ட கனவு வந்துச்சின்னு சொன்னால், உங்கள் சகோதரி இனிமேல், அந்த சகோதரி வந்து இனிமேல் அந்த கெட்டவு கண்டார்னு சொன்னால், அவுது பில்லா சொல்கிறது அவருடைய கடமை. ஒன்று, ஒலா எது குருஹால் யஹதின், யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா, சரி போயிட்டு போகுது. இனிமேல் இந்த மாதிரி கெட்ட கனவு என்று சொன்னால் உங்களுக்கு வந்து மனசுக்கு கவலை தரக்கூடிய விஷயங்களை கனவாக பார்க்கறது. அப்போ ஒய்தாரா கைரத அலிக்கு மிம்மா எக்கரகு, அவர் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கனவில் கண்டாரையானால் இன்னமாகிய மின ஷைத்தான், அது ஷைத்தானிடமிருந்து வந்ததாக இருக்கிறது. ஃபுல் எஸ்தாயுது மின் ஷர்ரிஹா, அதன் தீங்கிலிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். போலா எது குருஹால் யஹதின், யாருக்கும் சொல்லாதீங்க. இன்னஹா லா தலுர்ருஹு, யாருக்கு நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கனவினால் உங்களுக்கு எந்த கேடும் ஏற்படாது. யார்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதை கேடு ஏற்பட்டு போயிடும்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி கெட்ட கனவு யார் பார்த்தாலும் பாப்பாட்ட கூட சொல்லாதீங்க, அம்மாட்ட கூட சொல்லாதீங்க, எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் சொல்லாதீங்க, கணவன்கிட்ட கூட சொல்லாதீங்க, மனைவிட்ட கூட சொல்லாதீங்க. உங்கள் உள்ளத்திலே போட்டு இப்போ அவுது பில்லா சொல்லிட்டு என்ன செய்யணும்? யாரெல்லாம் இந்த கனவின் தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட மனசுக்குள்ளே போட்டு புதைத்து கொள்வது தான் உங்களுடைய கடமை. நல்ல விஷயங்களை கனவு கண்டா பகிரங்கமாக பரப்புங்க, தெரிஞ்சவங்கள்ட்டலாம் போய் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி மனசை பாதிக்கிற விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் மனசோட கூட அமைக்க. ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயத்தை அடுத்தவன்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் இதுக்கு விளக்கம்ங்கிற பேரில் என்னத்தையாவது சொல்லி உங்கள் மனசை குழப்பி கவலையை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டு போயிடுவாங்க. ஒத்தட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. விளங்குதா? பிள்ளைகிட்ட, வாப்பாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிட்ட, கணவன்ட்ட, மனைவிட்ட, ஒருவரிடத்துலையும், ஆலிம்கிட்ட, மார்க் அறிஞர்கிட்ட ஒத்தட்டையும் சொல்லக்கூடாது. கனவு கண்டா என்ன செய்யணும்? சைத்தான் விளையாண்டு அதை விட்டுட்டு போயிடணும். லைட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து குழப்பம் வராது பாருங்க. நீங்கள் ஒருத்தட்டையும் சொல்லலைன்னு சொன்னால் நீங்களே அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு அந்த மனநோய் நமக்கு வராது. அதை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் கேடே வராதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி இதே புகாரில் 7044வது ஹதீஸில் இருக்கிறது.
இது கொஞ்சம் விவரமாக இருக்குது. எப்படி வருதுன்னு கேட்டால் ரூயல் ஹசனத்து மினல்லா, அழகிய கனவு அல்லாவிடமிருந்து உள்ளது. ஃபைதாரா அஹதுக்கும் மா யுஹிப்பு, ஒருவர் தனக்கு விருப்பமான ஒன்றை கனவில் கண்டாரையானால் ஃபலாயு ஹத்திஸ் பிஹி இல்லாமல் யுஹிப்பு, தனக்கு விருப்பமானவரை தவிர யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். முதல்ல பொதுவாக சொல்லுங்கன்னு வந்துருச்சு. பொதுவாக சொல்லுங்கன்னா கண்டவன்ட்டெல்லாம் சொல்கிறதுங்கிற அர்த்தம் வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸில் 7044வது ஹதீஸில், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கூடாது. நல்ல கனவு கண்டா கூட வாப்பாட்ட சொல்லுங்கள், அம்மாட்ட சொல்லுங்கள், பொண்டாட்ட சொல்லுங்கள், புருஷன்ட்ட சொல்லுங்கள், அண்ணன்ட்ட சொல்லுங்கள், தம்பிட்ட சொல்லுங்கள், விருப்பமான உன் நண்பர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் யாரை விரும்புவீர்கள், நேசிப்பீர்களோ அவர்களிடம் தவிர பரவலாக பரப்பக்கூடாது. நல்ல கனவு வந்தால் கூட நீங்கள் பரப்பிக்கொள்ளலாம். யார்கிட்ட பரப்பணும்னு கேட்டால் பரவலாக பரப்பாமல் யாரை நீங்கள் விரும்புவீர்களோ நேசிப்பீர்களோ அவர்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். பொய்தாரா மா எக்கரஹூ, அவர் விரும்பாத ஒன்றை கனவாக கண்டாரையானால் பொல்யத்த அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அதன் தீங்கிலிருந்து அல்லாவிடத்தில் ஒரு பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். மின் ஷர்ரி ஷைத்தானி, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். எத்துஃபுல் சலாத்தன், 3 முறை துப்பி விடட்டும். செய்யணும் 3 தடவை துப்பிட்டு ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடிக்கிறேன்னு. ஒலாயு ஹத்தீஸ் பி அஹதன், இதை ஒருத்தட்டையும் சொல்லக்கூடாது. வேண்டியவன் வேண்டாதவன் அந்த கணக்கெல்லாம் கிடையாது, யாரிடமே சொல்லக்கூடாது. இப்படி நடந்து கொண்டீர்களேயானால் ஃபைன்னஹா லா தல்லுர் லன் தல்லுர்ரஹு, அவர் ஒரு கேடும் இதனால் ஏற்படவே செய்யாது. அப்போ நல்ல கனவு கண்டால் நம்பகமான ஆட்கள்கிட்ட மாத்திரம் சொல்லுங்கள். கெட்ட கனவு கண்டீங்கன்னா அவுது பில்லா சொல்லிவிட்டு ஒரு 3 தடவை துப்பி விட்டு என்ன செய்யணும், ஒருத்தனையும் சொல்லாமல் இருந்துருங்கன்னு என்ன சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதனால் இது ஒரு விஷயம். அகமதில் வரக்கூடியதில் என்ன செய்யணும், கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஒல்லியாக்கும் ஃபொல்யூ சல்லி, 2 ரக்கா தொழுதுருங்க, எந்திரிச்சு 2 ரக்கா தொழுக்க. அந்த கெட்ட கனவு என்ன செய்யணும், வந்துச்சா அவுது பில்லா சொல்லிவிட்டு அல்லாட்டு பாதுகாப்பு தேடிட்டு உழு செஞ்சுட்டு 2 ரக்கா தொழுதுருங்க. தொழுகையில் ஈடுபட்டுட்டா என்ன செஞ்சிடும், அந்த பாதுகாப்பு உறுதியாயிரும். இது கூடுதலாக வருது. அதனால் இந்த இந்த கனவுகள் உங்கள் சகோதரி கண்ட கனவுலாம் கெட்ட கனவு தான். மார்க்கம் அறியாத காரணத்தினால உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துருக்கிறார். இது வரைக்கும் நடந்தது ஓகே, தெரியாமல் நடந்தது. இனிமேலும் அதற்கு இது மாதிரி தென்படுமையானால் அவர் தனக்குள்ளதை அதை வைத்துக் கொள்ளணும். யாருக்கு ஏற்பட்டாலும் சரி, இந்த மாதிரி கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னால் இதை ஊரறிய உலகறியவும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்குமே சொல்லக்கூடாது. பாதுகாப்பு தெரியணும்னு வருது. அடுத்ததாக கூத்தானூர் இம்தியாஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு, ஷாம் நாட்டின் அழிவு முழு உம்மத்தின் அழிவு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸை போட்டு, அது திருமதி 2192 போட்டு மேலே உள்ள ஹதீஸின் தரம் என்ன, இப்போது இப்படி திருமதி ஹதீஸ் பரவுகிறது, இது சஹீஹான ஹதீஸ் இல்லை என்று நினைக்க வேண்டி உள்ளது, விளக்கம் தரவுன்னு கேட்குறாங்க. அதான் அவர் சொல்கிறபடி திருமதியில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஹதீஸ் வருது. எப்படி வருது, இதா ஃபசத அஹ்லு ஷாமி, சிரியாவாசிகள் நாசமாகிவிட்டால், சீர்கெட்டு விட்டால், ஃபலா ஹைர ஃபீக்கும், உங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை. அவங்க நாசமாக போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையே கிடையாது. லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி மன்சூரின, என் உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் உதவி செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். லா யலுர்ஹும் மன் ஹதலஹும், அவர்களை சதி செய்ய நினைக்கிற யாராலும் அவங்களுக்கு எந்த தொல்லையும் தர முடியாது, ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா தகுமஸா, கியாம நாள் வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். 2 அம்சம் அந்த ஹதீஸில் இருக்குது. நீங்கள் சொல்கிறது பாதி ஹதீஸை சொல்கிறீங்க, அந்த ஹதீஸில் 2 செய்தி இருக்குது. ஒன்று, ஷாமுக்கு அழிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இனிமேல் நன்மையே கிடையாதுன்னு ஒன்று. ஒரு கூட்டத்தார் எப்பவுமே என்ன செய்வாங்க, சத்தியத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வால் உதவி செய்யப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, மன்சூரின, இறைவனால் உதவி செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள், கியாம நாள் வரைக்கும் அவங்க ஓங்கி இருக்கும் என்கிற ஒரு கருத்தில் இந்த ஹதீஸ் திருமதியில் வருதா. அப்போ திருமதியில் வரக்கூடியதுனால நீங்கள் சனது சரியாக இருக்குமா அப்படின்லாம் பார்க்க வேணும்னு அடுத்தில் கேட்குறீங்க. ஆனால் திருமதியில் மாத்திரம் இல்லாமல் இந்த ஹதீஸ் அகமதில் இருக்கிறது, தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது, முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது. இந்த நூல்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்போ இதில் இவ்வளோ நூலில் வந்திருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இது சரியானதான்னு கேட்குறீங்க. இது சரியானது தான். அறிவிப்பாளர்களில் என்ன இல்லை, குறை இல்லை. ஆனால் கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது சரியானது இல்லைன்னு முன்னாடி விளக்கிட்டோம். சனது மட்டும் பார்த்தா பத்தாது, கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எந்த ஒரு உண்மையும் பிரதிபலிக்கலை.
ஷாமுக்கு கேடு வந்தால் சமுதாயத்துக்கே கேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஷாமுக்கு வந்து இருக்கிற இப்போ முஸ்லீம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த குழப்பங்களும் சண்டையும் முஸ்லீம்களுக்குள்ளே வெட்டி கொள்வதும் பிறரார் எல்லாம் வந்து ஷாமில் தான் அதிகமாக நடந்திருக்கு. அது அந்த ரசூல்லா ஒரு காலத்தில் ஷாமுக்குன்னு துவா செஞ்சாங்கன்னு வரதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஷாமில் தான் எல்லா விதமான கோளாறு குழப்பங்கள்லாம் இருக்கிறது. இப்போ கூட என்னது ஷாமுடைய நிலைமை என்ன? ஷாமுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷியாவுடைய ஆட்சி தான் இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷியாவுடைய கையில் தான் பஷார் அல் அசத்துங்கிற ஒரு தலைமையில் தான் ஆட்சி இருந்தது. அந்த ஷியா ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ அடக்குமுறைகளும் சித்திரவதைகளும் சிறை கூடங்களில் கஷ்டப்படுத்துவதுமாக நடந்து கொண்டே இருந்தது. அது வந்து இஸ்லாத்துக்கு ஒரு அளவுகோலாக இருந்தது கிடையாது. இப்போ நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டான். இப்போ அவரை விரட்டி விட்டுட்டு நினச்சிட்டாங்க, ஒரு கிளர்ச்சி படை வந்து பிடிச்சிக்கிட்டாங்களா. பிடிச்சிக்கிட்ட பிறகு இப்போ அவங்க 3 கூட்டமாக இருந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அப்போ இதில் வந்து எடுத்துக்கொண்டு சாமை ஒரு அளவுகோலாக வைக்கிற அளவுக்கு உள்ள விஷயமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் வருது. எவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான்? அவன் ஒருக்கா இருக்கிறான், இவன் ஒருக்கா இருக்கிறான், இவனுக்கு முன்னாடி அவன் இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி இவன் இருக்கிறான்னு சொல்லி பலருடைய கைகள் அது என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து அந்த அலி ரலியல்லாஹு காலத்தில் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஷாமில் தான் மாவியா இருக்கிறார். அலி இருக்கிறது வந்து கூஃபாவில் வந்துட்டார். அவருக்கு எதிராக இருந்தது மாவியாவுடைய ஆட்சிக்கு தலைநகரம் எதுனா தமாஸ்கஸ் தான். திமிஷ்குங்கிறோம்ல, திமிஷ்கு தான் சிரியாவுடைய தலைநகரம். அப்போ டமாஸ்கஸில் தான் அவர் இருந்து கொண்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ இதை வச்சுக்கிட்டு ஷாமில் அவங்களுக்காக கூட சில ஹதீஸெல்லாம் உண்டாக்குவாங்க. ஷாமுக்கு வந்தால் எல்லா உலகத்துக்கே அழிவு வந்துருங்கிற மாதிரி கூட உண்டாக்கியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் கையிலையும் ஆட்சி இருந்துச்சு, எதிரானவர்கிட்டையும் இருந்துச்சு. மாறி வரலாறுல வந்து நல்லவன் கெட்டவன் பலருடைய கைகளில் அதிகம் மாறி போன ஒரு பகுதியாக இது இருக்கிறது, அந்த ஷாம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷார் கையில் இருந்துச்சு. இப்படி பல நிலைகளில் அடைஞ்ச உலகம் பூரா அடைஞ்ச மாதிரி அந்த நாடு அடைஞ்சிருக்கிறது. அதனால் ஷாம் அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய சிறப்பை சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பொய்யான ஹதீஸுகளாக இருக்கிறது. அப்போ இந்த ஷாமை பொறுத்த வரைக்கும் ஷாம் அழிந்தால் உலகமே அழிஞ்சு விடுங்கிற மாதிரி வரக்கூடியதெல்லாம் உண்மைக்கு மாறானதாக இருக்கிறது. அதில் பலவிதமான ஒரு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதிக குழப்பமுள்ள ஒரு நாடாக ஷாம் தான் இருக்கிறது. அதிகமான குழப்பம் ஈராக்கில் கொஞ்சம் இருக்குது. அதை தாண்டி அதிகமாக ஆயுததாரிகள்னு ஒரு 4-5 ஆயுததாரிகள் இருந்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இது ஏன் இதுன்னு சொல்லி இஸ்ரேல் பக்கம் ஒரு பக்கம் ஆக்கிரமிச்சு உள்ளே போயிட்டே இருக்கிறான். அமெரிக்காவுடைய படம் ஒன்று கூலிப்படம் ஒன்று இருக்கிறது. ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லி அவன் ஒரு இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கள்ள கூட்டணி படையும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பேருக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் நல்லவருடைய கை ஓங்குனதாகலாம் பார்க்க முடியலை. அதனால் இதை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். அடுத்து ஒரு ஹதீஸை சொல்லி, அதான் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி ஒரு இமேஜ் அனுப்பியிருந்தார். ஒரு ஹதீஸை போட்டு இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்று போட்டிருக்கிறார்கள், இது சரியான்னு கேட்டார். அந்த ஹதீஸ் என்ன என்று கேட்டால், ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாருன்னா வெளியே போய் நடைபாதையில் போயிட்டுருக்கிறார். போயிட்டுருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை வந்து என்ன செய்கிறது, நடைபாதையில் போகிறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஒரு கிளை நீட்டிக்கிட்டு இருக்கிறது, போகிறவன் தலையெல்லாம் அடிக்கிறது, வண்டியில் போனால் இதில் தள்ளி விட்டுறது. ஒரு கிளை வந்து ரோட்டிலேருந்து விலகி வந்து போகிற வாரவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருந்துச்சு. இதை பார்த்து ஒருத்தர் நினைஞ்சாருன்னா அந்த கிளையை வெட்டி விட்டு மக்கள் ஃப்ரீயாக போகிறதுக்காக வேண்டிய ஒரு வேலையை செஞ்சார். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்னா அவருடைய அந்த செயலை பொருந்தி கொண்டு அவரை அல்லாஹ் மன்னித்தான் அப்படிங்கிற ஹதீஸை தான் அவங்க எழுதி இப்னு மாஜாவில் இருக்குது. இது சரியான்னு கேட்குறீங்க. இப்னு மாஜாவில் மட்டும் அந்த ஹதீஸ் இல்லை, இந்த ஹதீஸ் புகாரிலையும் இருக்குது. புகாரி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் அதில் அறிவிப்பாளர் பிரச்சனை இருக்காது, எல்லாமே கரெக்டான ஆட்களாக இருப்பாங்க. புகாரியில் 652வது ஹதீஸ்லையும் புகாரில் 2472வது ஹதீஸ்லையும் இந்த நீங்கள் இப்னு மாஜான்னு குறிப்பிட்டீங்கல்ல அந்த ஹதீஸு இப்னு மாஜாவில் மட்டுமல்ல, புகாரியில் 652 2472 ஆகிய இடங்களில் புகாரிலும் இருக்கிறது. இந்த கருத்தில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் சின்ன சின்ன அற்பமான ஒரு விஷயத்துக்கெல்லாம் பெரிய கூலியை கொடுப்பான். ஒரு மனுஷன் நமக்குன்னு போயிட்டு இருக்கிறாம மக்களுக்கு ஒரு சாலையில் போகிறீங்க, பெரிய பாறாங்கல்ல உருண்டு கிடக்குது, அது பாட்டுக்கு உருந்து கிடந்து அடிபட்டு சாவுறாங்கன்னு போகாமல் நீங்கள் என்ன செய்றீங்க, இறங்கி சிரமப்பட்டு அந்த பாறாங்கல்ல விலைக்கு ஓரமாக போட்டுட்டு போக்குவரத்தில் உள்ளவங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றினு நீங்கள் இந்த மாதிரி பிறருக்கு நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் அக்கறை காட்டுவதற்கு அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான்.
வெறும் தொழுகை நோன்பு அதுகளை கொண்டு மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மக்கள் சேவைகளுக்கும் அல்லாஹ் மன்னிப்பான். இது ஒரு மக்கள் சேவை நீங்கள் செஞ்ச காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களை மன்னித்தான்ற கருத்து. நல்ல அழகான கருத்து தான் இது. அது இப்னு மாஜாவிலும் இருக்கிறது, புகார்லையும் இருக்கிறது. கருத்தின் அடிப்படையிலையும் சரியானது ஹதீஸ் தான், அறிவிப்பாளர் வகையிலையும் சரியான ஹதீஸ் தான். அதுக்கப்புறம் பாலக்கரை திருச்சி முகமது ஃபாசில் என்பவர் கேட்குறாரு, எங்கள் தெருவில், அதாவது பாலக்கரையிலன்னு அர்த்தம், எங்கள் தெருவில் ஜும்மாவுக்கு தௌஹீது பள்ளியில் ஒரு பாங்கு சொல்கிறார்கள், சுன்னத் ஜமாத் பள்ளியில் 2 பாங்கு சொல்கிறார்கள். 2 பாங்கு சொல்வது பிதஅத் என்கிறார்கள். சுன்னத் ஜமாத் பள்ளியில் சொல்லப்படும் 2 பாங்குக்கும் பதில் சொல்லலாமா அல்லது ஒரு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல 2 பாங்கு பிதஅத்தான்னு கேட்டால் பிதஅத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது. அதை பற்றி புகாரில் 912வது ஹதீஸில் வருகிறது. அதாவது கானன் சாஹிப் இப்னு யஸீதுங்கிறவர் அறிவிக்கிறாரு, கானன் நிதாவு யௌமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்வது என்பது இதா ஜலசல் இமாம் அல் மிம்பர், மெம்பர் மேடையின் மீது இமாம் அமர்ந்த பிறகுதான் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ சொல்கிற பாங்கு அப்போ சொல்ல மாட்டாங்க. மெம்பரில் ஏறுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாங்கு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருந்ததில்லை. முதல் பாங்கு என்பது எப்போ தான் ஆரம்பிக்கும், இதா கானன் நிதாவு யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் பாங்கு சொல்வது என்பது அவ்வளவு, அதில் முதல் தடவை பாங்கு சொல்வது என்பது இதா ஜலசல் இமாம் அல் மிம்பர், மெம்பரில் இமாம் உட்காரும் போது தான் சொல்லப்பட்டு வந்தது. எப்போனா சொல்லப்பட்டதுன்னு கேட்டால் அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும், அபூபக்கரின் அபூபக்கருடைய காலத்திலையும், உமருடைய காலத்திலையும் இப்படித்தான் இருந்து வந்தது. ஃபலம்மாக்கான உஸ்மானு ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுடைய ஆட்சி வந்த பொழுது, கத்ரன் நாசு, மக்கள் பெருகிவிட்ட பொழுது, ஜாதன் நிதா சாலித, 3வது ஒரு அழைப்பை, 3வது ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் இகாமத்து ஒரு அழைப்பு தானே, பாங்கு ஒரு அழைப்பு, இகாமத்து ஒரு அழைப்பு, 3வது ஒரு அழைப்பை அதிகமாக்கினார். ஜௌரா, ஜௌராங்கிற இடத்துல ஆக்கினார்னு வருது. இந்த ஜௌராவுக்கு புகாரி இமாமே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கால அபு அப்துல்லா, புகாரி ஆகிய நான் விளக்கம் சொல்கிறேன். ஜௌராவு, ஜௌராவு என்பது மூலிவும் பி சூக்கு பில் மதீனா, மதீனாவில் உள்ள ஒரு கடத்தருவுக்கு பேர். மதீனாவில் பல வீதிகள் இருக்கும்ல, அந்த பஜார் இந்த பஜாரு, கூலக்கடை பஜார் ஓலக்கடை பஜார்லாம் பஜார் பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜௌராங்கிறது ஒரு வணிகம் நடக்கக்கூடிய ஒரு தெரு. அப்போ ஜௌரா என்பது மதீனாவில் இருந்த ஒரு கடத்தருவுக்கு பேர். அங்கே வச்சு ஒரு பாங்கு அதிகமாக்கினார் வருது, அங்கே வச்சு ஒரு அழைப்பு அதிகமாக்கினார். பள்ளிவாசலில் ஆக்கலை. உஸ்மான் பள்ளிவாசலில் ஆக்காமல் மக்கள் லேட்டாக வர்றாங்க, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு பாங்கு சொன்னோம்னா அதுக்கு பிறகு புறப்பட்டு நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது என்று கருதி அவர் காலத்தில் என்ன செய்யாருன்னாட்டா, கடை வீதியில் போய் அங்கேருந்து ஒரு பாங்கு சொன்னார். அது பாங்கு என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு அறிவிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம்னு பலர் விளக்கம் சொல்கிறாங்க. தொழுகை தரமாச்சு வாங்க வாங்கன்ட்டு அதைத்தான் இருக்கும்னு சிலர் சொல்கிறாங்க. அதுவாகவே இருந்துட்டு போகுது, அல்லது பாங்காவே இருந்துட்டு போகுது. பாங்காவே அல்லாஹ் அக்பர்னு இதே மாதிரியே சொன்னார்ன்றா கூட அவர் பள்ளிவாசலில் சொல்லவே இல்லை, வெளியில் கடத்தூரில் வேணும்னு எல்லாம் போங்க அப்போ பள்ளி நேரமாச்சுன்னு சொல்லி சொன்னாருங்கிற மாதிரி தான் அதில் வருகிறது. அப்படி வந்தாலும் இது அவர் செஞ்சுருக்கக்கூடாது. பாங்கு என்ற அடிப்படையில் செஞ்சுருந்தாருன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில், அபூபக்கர் காலத்தில், உமர் காலத்தில் இருந்த மாதிரி இவர் காலத்தில் இருந்துட வேண்டியது தானே. அதனால் அந்த பாங்கு பிதஅத்து, 2வது பாங்கு என்பது பிதஅத்து தான். இப்போ நடைமுறையில் 2வது பாங்கு தான் சரியான சுன்னத்து, முதல் பாங்கு தான் பிதஅத்து. ஏன்னா 2வது பாங்குங்கிறவங்க இமாம் மெம்பரில் ஏறணும்னு தான் சொல்கிறாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளியிலையும் கூட இப்போ இமாம் மெம்பரில் ஏறணும்னு சொல்கிறாங்கல்ல 2வது பாங்குண்டு, அதுதான் சரியான பாங்கு. முன்னாடி ஒரு பாங்கு சொல்கிறாங்கல்ல, அது உண்டாக்கப்பட்ட பாங்கு, நபி காலத்தில் இல்லாத ஒரு பாங்கு. எதுக்கு ஜும்மாண்டு ஒரு இபாதத்து வணக்கம், அந்த வணக்கத்தில் ஒரு வார்த்தையை சேர்க்கறது கூட நமக்கு உரிமை இல்லை, அதுலேயும் ஒரு பாங்கை போய் சேர்க்குறீங்க. அப்போ அந்த நன்மையை நாடி மக்கள் வந்துடுவாங்கன்னு விலைக்கு இருந்தீங்கன்னா டயத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க. நீங்கள் பாங்கு சொல்கிற இமாம் மெம்பரில் ஏறி இதை கேட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னா லேட்டாக தான் ஆகும். ரசூலுல்லாஹ் அதை பார்க்கல. அது ஏன் பார்க்கல? மக்கள் ஜும்மாவுன்னா பயானுக்கு கேட்க முன்னாடி வந்துடுவாங்க, இந்த பாங்கை கேட்டுட்டு வரமாட்டாங்கங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால இந்த 2 பாங்கு சொல்வது என்பது அது சரியில்லாத விஷயந்தான். அதுக்கு பிதஅத்தான பாங்கு தான், அது பாங்குலே வராது, அது பதில் சொல்ல வேண்டி வராது. அதே நேரத்தில் நீங்கள் எதுக்கு 2வதுக்கு சொல்லலாமான்னு கேட்டால், நீங்கள் அங்கே தொழுக போகிறவராக இருந்தால் சொல்லலாம், நீங்கள் வேறு பள்ளிக்கு தொழுக போகிற ஆளாக இருந்தால் நீங்கள் அதுக்கு சொல்ல தேவையில்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். முன்னாடி விளக்கியிருக்கேன் இதை பற்றி. தம்மாமிலிருந்து ரிபாஸுங்கிறவர் கேட்குறாரு,
அதாவது ஜம்மு கசர் செய்வதன் முறையை சொன்னீர்கள். அதே போன்று சுபுகு தொழுகைக்கு அது போன்ற சலுகைகள் உண்டா? ஏனென்றால் சுபுகு நேரத்தில் சில நேரங்களில் தொழ முடியவில்லை. எனது வேலை முடிவு நேரம் நள்ளிரவு 12 மணி. அதன் பிறகுதான் ரூமுக்கு வந்து சேருகிறேன். அதன் பிறகு ரூம் வேலைகளை செய்து முடித்துவிட்டு சுபுகு தொழுகை நேரத்துக்காக காத்திருக்கும் சமயத்தில் ஒரு சில நேரங்களில் தூக்கம் போய்விடுகிறது. இதற்கு சரியான விளக்கம் தரவும்னு கேட்குறார். அதாவது தொழுகையில் வந்து ஜம்மு கஸ்ர் என்பது வந்து சுபுகு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் இருக்கிறது 2 ரக்காத்து. அதில் கசர் பண்ணி அது 1 ரக்காத்து ஆக்க முடியாது. அதனால் சுபுகு தொழுகைக்கு வந்து குறைத்து தொழுவது என்பதும் மார்க்கத்தில் இல்லை. அதை இன்னொரு தொழுகையோட சேர்த்துக்கிட்டு தொழுகிற ஜம்மு பண்ணுறோம்ல, அதுக்கு இருக்கான்னு கேட்டால் ஜம்மு என்றாலேயே 2 செட்டு தான். லுஹர் அசர் ஒரு செட்டு, மகரிப் இஷா ஒரு செட்டு. மகரிப்போட இஷாவை சேர்க்கலாம், இஷாவோட மகரிப்பை சேர்க்கலாம், லுஹரோட அசரை சேர்க்கலாம், அசரோட லுஹரை சேர்க்கலாம். இதுக்கு தான் ஜம்மு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஃபஜ்ர் வந்து சிங்கிளாக தான் நிறுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு ஜம்மு செய்கிற மாதிரியான ஒரு வழிமுறை ரசூலுல்லாவால் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அதனால் சுபுகுன்னா சுபுகு மட்டும்தான், அது 2 ரக்காத் தான் தொழுவணும். அது அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும். அதில் வந்து உங்களுக்கு சலுகையெல்லாம் கிடையாது. நீங்கள் மிஞ்சி போய் ஒரு நாளைக்கு அசந்து தூங்கிட்டீங்கன்னா தூக்கத்துக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது. மன்னாம அனி சலாத்தி நசியா பள்ளி சல்லிஹா இதா தக்கரகா. ஒருத்தர் தொழுவாமல் தூங்கி விட்டார் என்று சொன்னால் எப்போ எந்திரிக்கிறார் அப்படி தொழுகட்டும். அது மாதிரி உள்ளவருக்கு நீங்கள் வந்துட்டீங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுபுக்காக காத்திருக்கும் போதே தூங்கிடுறீங்க, தொழுகைக்கு வெயிட் பண்ணியிருக்கும் போது தூங்கிடுறீங்க என்று சொன்னால் அது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்கள் என்ன செய்யணும், எப்போ மறுபடியும் எந்திரிக்கிறீங்களோ அப்போ என்ன செய்யணும், தொழுதுடணும். அது கலாவாக்கின குற்றம் வராது. அதே நேரத்தில் வந்து முழிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா தொழுதுட்டு படுத்த வேண்டியதுதான். அப்போ இந்த தொழுகை சுபுகு தொழுகைக்கு வந்து குறைச்சி 1 ரக்காத்தும் கிடையாது. முன்கூட்டியே தொழுகிறது வேறு தொழுகையை சேர்த்துக்கிட்டு தொழக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. அது சலுகை கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும். உங்களை மீறி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். நாகர்கோவிலிருந்து பாபுங்கிறவர் கேட்குறார், தங்கம் அணிவது பெண்களுக்கு ஹலால், ஆண்களுக்கு ஹராம் என்பது இஸ்லாமிய சட்டம். அதே போன்று காவி நிறம் உடை அணிவது பெண்களுக்கு ஹலால், ஆண்களுக்கு ஹராம் என்பதை அறிவோம். அப்படியானால் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் காவி உடை அணிந்திருக்கிறீர்கள், இது சரியான்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேங்கிறார். இப்போ 8/12/2024 போட்டிருக்காரு. அப்போ இதில் என்னென்னு கேட்டால் காவி உடை வந்து பெண்கள் அணியலாம். பெண்களுக்கு எல்லா நிறங்களும் அனுமதிக்கப்பட்டது. ஆண்களுக்கு எல்லா நிறங்களும் அனுமதி, காவியை தவிர அப்படிங்கிற விஷயம் கரெக்டான விஷயத்தான் சொல்கிறார். இப்படி சொல்லக்கூடிய நீங்கள் எதுக்கு நீங்கள் காவி சட்டையை போட்டிருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம போட்டது காவி சட்டை கிடையாது. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்கள என்னுடைய சட்டை, இந்த சட்டை வந்து நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்களோ அந்த கலரில் உள்ள சட்டை இல்லை. நான் போட்டிருக்கிற கருப்பு சட்டை. நான் கருப்பு சட்டையை போட்டிருக்கிறேன். கேமரா என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதை மாற்றி ஒரு வேறு மாதிரி கருப்பில் சேராமல் ஏதோ ஒரு வேறு வித்தியாசமான ஒரு கலராக காட்டுகிறது. அப்போ இந்த மைக்கு என்ன கலராக இருக்குது அந்த கலர்லாம் சட்டையும் போட்டிருக்கிறேன். மைக்கை கருப்பை கரெக்டாக காட்டுது, சட்டையை வந்து வேறு மாதிரி இந்த மைக்குடைய கலர்லேருந்து மாற்றமான கலரை காட்டுது பாருங்கள். அப்படி காட்டும் என்று சொன்னால் அது கேமராவில் உள்ள வேலை. காவி இல்லாதே காவியாக காட்டும், காவியை காவி இல்லாத மாதிரி காட்டும், காவி இல்லாத ஒன்றை காவியாக காட்டும். அது வந்து காவி கிடையாது. நான் இருந்தது அது ஒரு ஆரஞ்சு கலர்மாங்கல்ல, சிவப்புக்கு நெருக்கமானது. அது காவி கிடையாது. காவிக்கு முந்தின ஒரு நிறத்தில் உள்ளது. அது அணியத்தக்க ஒரு விஷயந்தான். சாதாரணமாக அது போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரும் காவின்னு சொல்ல மாட்டாங்க. கேமராவில் என்ன செய்யணும்னா அந்த லென்ஸு வந்து பல மாதிரி காட்டும். கருப்பாக உள்ள ஆளையெல்லாம் வெள்ளையாக கூட காட்டும். அதனால் அவர் வெள்ளையாக இருக்கிறாருன்னு என்ன செய்ய முடியாது, அர்த்தம் செய்ய முடியாது. அது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களே தவிர நம்ம அணிந்திருந்தது காவி கிடையாது. கேமராவில் வருவதை வைத்து குறிப்பாக அந்த ட்ரெஸ்ஸுடைய நிறம் விஷயத்திற்கு கேமராவை அளவுகோலாக வைத்து கொள்ளக்கூடாது. கேமரா வந்து எந்த பொருளையும் எப்படி வேண்டாலும் நிறம் விஷயத்தில் என்ன செய்யும் மாற்றி காட்டும். கருப்பாக உள்ள ஆளையெல்லாம் வெள்ளையாக கூட காட்டலாம். அது வந்து வெள்ளையாக அவருக்கு இந்த காட்டுற கலர் வந்து என்னுடைய கலரை விட மாறுபட்ட கலர் தான் உங்களுக்கு காட்டுகிறது. அது எதுனால காட்டுது, அந்த கேமராவுடைய லைட்டிங் சிஸ்டத்தில் பல அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருப்பான். அதில் எந்த இது வச்சால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம அந்த சட்டை வந்து உங்களுக்கு காவியாக தெரிந்ததுனால அது சொல்கிறீங்களா, காவி நம்ம அணிந்திருந்தது காவி கிடையாது. வழங்குதா? அது இப்போ எடுத்து இப்போ காட்டினா கூட அது அந்த சட்டையை போட்டு வந்து காட்டினாலும் அது காவியாக உங்களுக்கு காட்டாது, காவியாக தான் காட்டும்.
அதை வச்சு கேமரா வச்சு சொல்ல முடியாது, அதை விளங்கிக்கிறங்க. அதாவது அனீஸ் கமால் காயல்பட்டினம்ங்கிறவர் கேட்குறாரு, காபாவில் சர்வ சாதாரணமாக தொழுபவருக்கு குறுக்கே செல்கிறார்கள், யாரும் தடுக்கவோ கண்டுகொள்ளவோ இல்லை. இந்த விஷயத்தில் காபாவிற்கு தனி சட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. அதை தொழுகையில் குறுக்க போகிறதுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நாட்டில் அதிகமான மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த புரிதல் தவறு என்ற காரணத்தினால் இந்த கேள்வி கேட்குறீங்க. குறுக்க போகிறது அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதருக்கு குறுக்கேண்டா என்ன வரணும், அந்த மனிதருக்கும் அவர் சஜிதா செய்கிற இடத்திற்கும் நடுவில் போனால் தான் குறுக்கேன்னு அர்த்தம். அவருடைய எல்லைக்கு மேலே தாண்டி போனால் அது குறுக்கில் வராது. இப்போ ஒரு சஃபருக்குன்னு வைங்களேன், தொழுகை முசல்லாம் விரிச்சிருப்பாங்க, தொழுகைப்பாய் விரிச்சிருப்பாங்க. தொழுகிற ஆளுக்கு அவருக்கு எவ்வளோ உரிமைப்பட்ட இடம்னு கேட்டால் நெத்தி வைக்கிற இடம் தான். அப்போ நம்ம அந்த இடத்துல நான் நின்று தொழுகிறேன், இந்த இடத்துல நெத்தி வைக்க போகிறேன்னு சொன்னால், இதுக்கு நடுவில் ஒருத்தர் போனார்னு வைங்க, நான் நெத்தியை வைக்கிற இடத்திற்கும் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்திற்கும் நடுவை ஒருத்தர் புகுந்து போனாரையானால் அவர் குறுக்கு, அதான குறுக்குன்னு வரும். குறுக்குன்னு சொன்னால் ஒரு ஆரம்ப எல்லையும் ஒரு கடைசி எல்லையும் இருக்கணும், அதுக்கு பேர் தான் குறுக்கு வரும். இவருடைய ஆரம்ப எல்லை, ஒரு மனிதனுடைய ஆரம்ப எல்லை எது, தொழுகையாளிக்கு ஆரம்ப எல்லை எது, அவன் நிற்கிறது தான். பாதத்தை வைத்து நிற்கிறவன் அவனுடைய ஆரம்ப எல்லை. அவனுடைய முடிவு எல்லை எது வரைக்கும் அவனுக்கு அனுமதி இருக்கிறது, நெத்தி வைக்கிற இடம் வரைக்கும் தான் இருக்கிறது. அப்போ நெத்தி சஜிதா வைக்கிற இடம், அந்த சஜிதா வைக்கிற இடம் வரைக்கும் உள்ளது அவனுடைய இடம்னு ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் நீங்கள் கடந்து போக வேண்டியிருந்துச்சுன்னு சொன்னால், அவர் சஜிதா செய்கிற இடத்தை தாண்டிக்கிட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னு வைங்க, அது குறுக்கே கிடையாது. இது முன்பு ஒருக்கா விரிவாக விளக்கியிருக்கோம் தகுந்த காரணங்களோட. தனியான அந்த லிங்க்குடைய இதை இமேஜை மட்டும் போட்டு விட்றேன், நீங்கள் அதை ஃபைன் பண்ணி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, முழுசாக அதை ரிப்பீட் மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால அதை விரிவாக விளக்கி இருக்கிறோம். அதனால அது குறுக்க வராது. அது மாதிரி அதுலேயும் கூட இவர் குறுக்க போகும்போது தடுக்கலாம்னு இருக்குல்ல, அந்த தடுக்கிற உரிமை கூட எப்போ இவனுக்கு வரும்னு கேட்டால், அந்த சுத்துறாண்டு ஒன்று வைத்தவன் என்ன செய்யணும், இது நம்ம இல்லைன்னு அவன் காட்டணும். காட்டலைன்னு சொன்னால், குறுக்க ஒருத்தன் போனான்னு சொன்னால் அவன் போகக்கூடாதுங்கிற போன குற்றம் அவனுக்கு வருமே தவிர இவனுக்கு தடுக்கிற உரிமை வராது. இப்போ நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், நான் முன்னாடி ஒன்றுமே இப்படி வைக்கலை, அப்போ ஒருத்தர் வர்றாரு, அப்போ நான் வைக்காது ஏன் குற்றம் தானே, அப்போ நான் கையை நீட்டி தடுக்கலாமான்னா தடுக்க முடியாது. ஏன், நான் என்னுடைய எல்லையை நான் காட்டலை, ஒரு அடையாளத்தை வைத்து நான் காட்டவில்லை, சுத்துறாண்டு வைக்கவில்லை. அப்போ சுத்துரா வைத்தா தான் உங்களுக்கு தடுக்கிற உரிமை வரும். சுத்துரா வைக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறுக்கே சஜிதாவுக்கு உங்களுக்கு இடையில ஒருத்தன் போனால் கூட அவன் போவது தப்பே தவிர அவனை தடுக்கிற உரிமை உங்களுக்கு வராது. இதுதான் சுத்ராவுடைய ஒரு எல்லை. அதனால குறுக்க போகிறாங்கன்னா காபாவில் இல்லாமல் இந்த பள்ளியில் கூட போகலாம், எல்லா பள்ளிகள்லையும் போகலாம். அநியாயத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லேட்டாக வர்றவங்க சப்பை அடைச்சிருவாங்களா, அவசரமாக பஸ்ஸுக்கு போகிறவனா இருப்பான், இவங்க தொழுதுட்டு இருக்காங்களா நான் எப்படி போகிறதுன்னு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அரை மணி நேரம் அவனை பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க பள்ளியில், சட்டத்தை தப்பாக விளங்கிக்கிட்டு. நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டால், அவருடைய முசல்லா இங்கே இந்த தொழுகிறாரா, அதுக்கு முந்தி ஒன்று இடத்து நடந்து போங்க, எங்கே தொழுகிறாரோ அந்த 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 ஒரு வரிசையை விட்டுருங்க. அந்த அந்த இடத்த அவருக்கும் அவர் நெத்தி வைக்கிற இடத்துக்கும் நடுவில் தான் போகக்கூடாது. அவர் சஜிதா செய்வத இடத்துக்கு தாண்டி உள்ள இடத்துல என்ன செய்யலாம், நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் தொழுகையாளி இவர் இதுதான் தொழுகிறாரு, இங்கே இதை நோக்கி தொழுகிறாருன்னு வைங்க, இதுதான் தொழுகிற இடம், இது இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்கன்னா அதில் ஒரு தப்பே கிடையாது. திரை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, சுத்தரா வச்சாலும் சரி சுத்தரா வைக்காவிட்டாலும் சரி, அவருக்குரிய எல்லைங்கிறது நெத்தியை வைக்கிற ஒரு இடம் தான். அந்த நெத்தி வைக்கிற இடத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர் கடந்து போவது குறுக்க போனான்னு வராது. அப்போ எதுக்கு சுத்தரா வைக்கணும் அப்படின்னு கேட்டால், இவருக்கு தடுக்கிற உரிமை எப்போ தான் வரும். இப்படி குறுக்க போனால் கை வச்சு தடுக்கலாம். எப்போ தடுக்கலாம், நீ சுத்தரா வச்சு, அதாவது நான் தொழுகிறேன், இந்த இடத்துல இது வரைக்கும் எனக்கு எல்லை இருக்குது அப்படின்னு காட்டும் விதமாக நீ சுத்தரா வச்சு இருந்தாயானால் குறுக்க போகிறவனை அடிக்கலாம், தள்ளி விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் பாட்டு குறுக்க போன குற்றம் அவனுக்கு வரும், நீ தடுக்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. இதுதான் அதனுடைய சட்டம். அந்த அந்த வீடியோ லிங்க்குடைய இதை காட்டிடுறேன், நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்க, அதை அந்த ஃபைண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதே சோர் தான் கேட்குறாரு, சூரத்துல் ஜின் இந்த அத்தியாயத்தில் ஜின்கள் ரசூல் அவர்களின் காலத்திற்கு முன்பு வரை வானலோகம் சென்று அல்லாஹ் மலக்கள் உரையாடலை கேட்டு பூமியில் உள்ள மனிதர்களின் கூட்டாளிகளுக்கு சில செய்திகளை அறிவித்து கொடுப்பார்கள் என்று உள்ளது. இது உள்ளதான் செய்கிறது. ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைத்தான்கள் என்ன செய்வாங்க,
வானுலகம் வரைக்கும் செல்வார்கள். அங்கே பேசக்கூடிய ஒட்டு கேட்டு வந்து மக்களுக்கு அறிவித்து விடுவார்கள், ஜோதிடக்காரர்களுக்கு அறிவிப்பார்கள் ஹதீஸுகளில் இருக்கிறது, அந்த ஆயத்துலையும் குர்ஆன்லையும் இருக்கிறது. ஆனால் ரசூல்லா அனுப்பப்பட்ட பிறகு தடுக்கப்பட்டுருச்சு. ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி அவங்க போக முடியாது. அப்போ சொல்கிறார், ஆகையால் நாம் சூனியம் பற்றி புரிந்து கொள்ளும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் என்று தானே புரிந்து கொள்ள முடியும். அப்போ இது சூனியத்தை பற்றியே பேசலையே. இந்த ஹதீஸ் வந்து ஜோசியத்தை பற்றி பேசுது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மானுலம் வரைக்கும் போவாங்கன்னு இருக்கிறத அவங்க வந்து சூனியம் செய்வதற்கு போகிறதில்லை. மலக்குமார்கள் பேசின அந்த செய்திகளை ஒட்டு கேட்டு வந்து சூனியக்காரங்களுக்கு அதை பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. ரசூல்லா அனுப்பப்பட்ட பிறகு அது தடுக்கப்பட்டுச்சு. இது சூனியத்துக்கு இது சம்மந்தப்படவே செய்யாத. நீங்கள் பேசுகிறதுல சூனியத்துக்கு வரவே இல்லையா? சூனியத்தையா கற்றுக்கொள்வதற்கு மேலே போகிறாங்க? மேலே போய் சூனியத்தை கற்றுக்கொண்டு வந்தால் மக்களுக்கு சொல்கிறாங்க இல்லை. அங்கே வானவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகளை கேட்டு அது என்ன செய்கிறது, உன்னோட 10 பொய்களை கலந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி கொண்டிருந்தார்கள். இனிமேல் எவனாவது வந்தால் தீப்பந்தம் தான் அவனுக்கு பதிலடி கிடைக்கும் அப்படின்னு நல்லா எச்சரிச்சிட்டான். ரசூல்லா காலத்துக்கு பிறகு இல்லை. அப்போ சூனியத்தோடு இதை சம்மந்தப்படுத்தி நீங்கள் கேட்குறது தப்பு. ஆனால் தாங்கள் சூனியம் பற்றி பேசும்போது அப்படி பேசுவதில்லை. அதனால் சூனியத்தை பற்றிக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுவதில்லை. இது சூனியத்தை பற்றி சொல்கிற ஒரு சம்பவமே இல்லை. ஜின்கள் வானுலகம் சென்று ஒட்டு கேட்பார்கள் என்பது சூனியம் செய்வதற்காக என்று வரவே இல்லை. ஜோசியத்துக்கு தான் வருது. நீங்கள் சூனியம் அதை தப்ப வளைக்கின்றீங்கன்னு தெரியல. ஜோசியக்காரனுக்கு தகவலை போடுவார்கள்னு வருகிறது. அது இந்த உம்மத்தை எல்லாம் பாதுகாத்துட்டான். இந்த உம்மத்து காலத்தில் என்ன இல்லை, ஜோசியக்காரனுக்கு ஜின்கள் மூலமாக ஒன்றும் வராது அப்படின்னு வந்து விட்டது. உதாரணமாக சூரா ஜின்னில் மனிதர்களிடம் ஜின்கள் நட்பு பாராட்டி வந்தது என்று கூறப்படுகிறது. சூரா ஜின்னுங்கிறாரு. அப்படி நட்பு பாராட்டுறன்னு வரல. என்ன வருதுன்னு கேட்டால் சூரத்துல் ஜின்னில் 6வது 72வது சூறாவில் 6வது வசனத்தில் அன்னஹு கான ரிஜாலு மினல் இன்சி, மனிதர்களில் சில பேர் யஊதுன பி ரிஜாலி மினல் ஜின்னி, ஜின்களில் சிலரை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருந்தார்கள். ஃபஸாதுஹும் ரஹகா, அவங்களுக்கு வழிகேட்டைத்தான் அதிகமாக்கியதுன்னு இவங்க வந்து ஜின்னை அழைச்சி பாதுகாப்பு தேடிட்டு இருந்தாங்க. நட்புறவோட உரையாடிக்கலாம் இருக்கல. இப்போ இவங்க நம்ம ஆளுக்கு வந்து அவுளியாட்ட பாதுகாப்பு தேடுறாங்கன்னா அவுளியா இவனு பேச்சுவார்த்தை நடத்துகிறான். இவன் நம்பிக்கை பிரகாரம் அவுளியாட்ட பாதுகாப்பு தேடுறான். இவன் தான் பாதுகாப்பு தேடுறானே தவிர அவுளியா இவனோட பேசினார் என்பது 2 பேரும் உரையாடினார்கள் என்பது அந்த அர்த்தம் கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் ஜின்கள்கிட்ட ஜின்னை எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்பான். ஜின்களை பார்த்து பேசி உரையாடி கொண்டிருந்துங்கிற அர்த்தம் அது கிடையாது. தனக்கு மேலே உள்ள தேவதைகள் அப்படி அவனா நினைத்து கொண்டு என்ன செய்வான், சில விஷயங்களை பாதுகாப்பு தேடுவாங்க. கல் மண்ணு கழுத குதிரையை கேட்குற மாதிரி ஜின்கள்டையும் பாதுகாப்பு தேடினார்கள் வருதே தவிர அவங்க நட்புறவாக இருந்தார்கள்னு அந்த 6வது வசனத்தில் அந்த ஒரு வசனம் தான் அதை பற்றி இருக்கிறது. அந்த கருத்தில் அந்த வசனம் இல்லை. நீங்கள் சொல்கிற கருத்தில் இல்லை. அது முடிஞ்சிருச்சா? அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரி 77வது ஹதீஸ். நான் 5 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளியிலிருந்து தண்ணீரை எடுத்து தம் வாயில் வைத்து என் முகத்தில் ஒரு முறை உமிழ்ந்ததை நான் இப்போது நினைவில் வைத்திருக்கிறேன் என மஹ்மூத் இப்னு ரபியூர் அலி கூறினார்கள் அப்படின்னு சொல்லி புகாரியில் 77வது ஹதீஸை வச்சு கேள்வி கேட்குறாங்க. அதான் என்ன கேட்குறான்னு கேட்டால் அந்த இது சரியான்னு கேட்குறாங்க. அது 77வது ஹதீஸில் மாற்றமில்லை. இந்த ஹதீஸ் புகாரியில் 77லையும் இருக்கிறது, 839லையும் இருக்கிறது, 1185லையும் இருக்கிறது, 6422லையும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மஹ்மூத் இப்னு ரபி என்பவர் இதை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் நான் வந்து 5 வயசு பிள்ளையாக நான் இருக்கும் பொழுது, நான் 5 வயசு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு வாளியில் தண்ணி எடுத்து ரசூலுல்லா வாயில் கொப்புளிச்சு அதை என் மூஞ்சில் துப்புனாங்க. அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இவர் 5 வயசு பிள்ளையாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம்னு வருகிறது. அதில் என்னன்னு கேட்டால் இவர் 5 வயசாக இருக்கிற அதுதான் ரசூலுல்லா வந்து மரணிக்கக்கூடிய ஆண்டும் கூட. இவர் 5 வயசாக இருக்கேன்னு சொல்கிறாரு. இவர் 5 வயதாக இருக்கும் நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணத்தில் கடைசி வருஷம் ரசூலுல்லாவுடைய கடைசி ஆண்டில் இந்த சம்பவத்தின் பிரகாரம் இவர் சொல்லக்கூடியதன் பிரகாரம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்வாரையானால் அது எப்போ நடந்ததாக இருக்கும்னா ரசூலுல்லாவுடைய கடைசி வருஷத்துல தான் இவருக்கு 5 வயசு. ரசூலுல்லா மூத்தா போகிறாங்கல்ல அந்த நேரத்தில் தான் இவருக்கு 5 வயசு.
5 வயசாக நான் இருக்கும்போது ரசூல்லா என்னை கூட்டிகிட்டு போனாங்க பார்க்குறதுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, வாளியில் தண்ணி எடுத்து வாயில் கொப்புளிச்சு என் மூஞ்சில் துப்புனாங்கன்னு வருகிறது. எனக்கு யாபத்தில் இருக்குன்னு சொல்லி பிற்காலத்தில், அப்போ ரசூல்லா ஒரு கதான் பார்த்துருக்கிறார், ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கிறாரு, கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கன்னு இந்த சம்பவத்தின் பிரகாரம் அப்படி வருகிறது. பொதுவாக இந்த சின்ன பிள்ளையில என்னத்தை விளங்கினாரு என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. 5 வயசு பிள்ளையில முதல்ல இப்படி துப்புவாங்களா? அதாவது தண்ணி எடுத்து வாயிலெலாம் குளிச்சுட்டு மூஞ்சில் துப்பி விடுவாங்களா? அது சும்மா துப்ப வேண்டிய என்ன ஒரு தேவையும் இல்லை. அது ஏதோ இடத்துல முடியாத இடத்துல பக்கத்தில் வாயிலே தண்ணி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கேயோ துப்புனது மேலே லேசாக பட்டிருக்குன்னா அப்படி வேணா இருக்கலாம். இவர் ஏன் மேலே துப்புனாங்கன்னு நினச்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர் பிரகாரம் அவங்க இந்த கடைசி நேரத்தில் தண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணாங்கன்னு வருகிறது. அந்த நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போனாங்களா? அப்போ தண்ணியை துப்பும் போது இவர் மேலே கொஞ்சம் எதாவது பட்டுருச்சா? அப்படி தான் இருக்க முடியும். இவர் நம்ம மேலே மூஞ்சில் பார்த்து துப்புறது. இவர் ரசூலுல்லாஹ்ட்ட போனவுடனே 5 வயசு புள்ள மூஞ்சில் துப்புனா என்னங்க அந்த புள்ள பதறி போயிடாது. அந்த புள்ள வாயில் தண்ணி எடுத்து புளிச்சுன்னு போய் வாயில் மூஞ்சில் துப்பி விட்டியல்னா அப்படி நடக்குமா? அவரை நினச்சிக்கிட்டார். அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், பெரிய ஆட்களே சொல்லியிருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்க மனிதர்களை இழிவுபடுத்தும் விதமான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார்கள். அப்போ இது வாயில் தண்ணியை கொப்பிடிச்சுக்கிட்டு மூஞ்சில் கொண்டு துப்புறது என்பது இதை எந்த ஒரு அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. இதை ரசூலுல்லாஹ் செய்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கடமையில் உள்ளது ஒன்றும் கிடையாது. இப்படியான ஒன்றை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வறுமையானால், ஏதோ ஒன்று தவறுதலாக புரிந்து கொண்ட இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா செய்திகளுமே ஏதோ தவறுதலாக புரிந்திருப்பார்கள், இலக்கியமாக சொல்லியிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அதை ரசூலுல்லாஹ் எப்படின்னு கேட்டால் அந்த அவங்களுடைய உழு செஞ்ச தண்ணியெல்லாம் மேலையெல்லாம் பூசிக்கொள்வார்கள்லாம் வரும் சில ஹதீஸுகளில். அதை சொல்வது ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் ஒரு காஃபிராக இருந்த உருவா தான் அறிவிப்பார். அவர் தான் அறிவிப்பார். என்னப்பா அவர் எச்சியத்து போனால் கூட உடம்பெல்லாம் பூசிக்கிடுவாங்க போல இருக்குன்னு ஒரு மிகைப்படுத்தி பேசுவோம்ல, அந்த மாதிரி விஷயமாக அந்த ஹதீஸ் வருகிறது. அப்படி தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மதிக்கிறவங்களா இருந்தாங்க. வழங்குதா? நான் துப்பி தர்றதெல்லாம் மேஞ்சில் மூணில் முகத்தில் பூசிக்கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடியவங்களா இல்லை. இது அந்த வகையில் சேர்ந்ததாகவும் இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, கடைசி காலத்தில் ஒரு கதமை பார்க்குறாரு. அப்போவே ரசூலுல்லாஹ் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய சம்பவம் இவர் 5 வருஷத்தில் 5 வயசுலங்கிறார்ல, இவர் 5 வயசாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு. அது மரணிக்கிற டயத்தில் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாங்கிறத ஒரு சந்தேகத்துக்குரியது. அப்படி கூட்டிகிட்டு போயிருந்தா கூட ஒரு சின்ன பையன் மீது போய் வச்சு துப்புற அளவுக்கு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஏதாவது விளங்குமா? ஒரு பெரிய ஆள் கண்டா கூட ஒரு பறக்கத்துக்கு செஞ்சாங்கன்னு புரிஞ்சு கொள்வாங்க. இந்த சின்ன குழந்தை 5 வயசுக்கு குழந்தை தானே, எல்கேஜியில் படித்து 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளைன்னு வைங்களேன். அந்த வயசில் உள்ள ஒரு பிள்ளைக்கு வாயில் தண்ணி எடுத்து நல்லா வாய் நிறைய வச்சு புளிச்சுன்னு மேலே துப்பி விடுவாங்கன்னா அது எப்படி? இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய தன்மைக்கு இதெல்லாம் மாற்றமாக வருது. சொல்லக்கூடிய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்து நினைவில் இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். அந்த நேரத்திலே இவர் சொல்லலை. பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் 5 வயசில் இருக்கும் ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது துப்புனதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக இது வருகிறது. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், இது நடந்திருக்க சான்ஸு இல்லை. ரசூலுல்லாஹ் என்னமோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, இவர் ஒன்று விளங்கியிருப்பார். ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு அந்த அதிகமாக தண்ணியை வச்சு துப்பிக்கிட்டுலாம் இருந்தாங்க அந்த நேரத்தில், முடியாத கடைசி நேரத்தில். வாயில் தண்ணியை குப்பிடிச்சு உடம்புலாம் இருக்க துப்பும்போது அவர் பக்கத்தில் இருப்ப மேலே லேசாக பட்டிருக்கும். நம்ம மேலே தான் துப்புறாங்கன்னு அந்த சின்ன 5 வயசு பிள்ளை என்ன செய்யும், தப்பாக விளங்கியிருக்குமே தவிர முகத்தில் போய் அதுவும் அப்படி மஜ்ஜத்தன் மஜ்ஜஹாஃபி வஜ்ஹி, என் முகத்தில் ஒரு துப்பினார்கள் அப்படின்னு அதில் வருகிறது. அப்படி துப்புற மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ய மாட்டார்கள் என்று தான் இந்த மாதிரி ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்த கேள்வி என்னன்னு கேட்டால், முகமது கியாஸ் சம்மாந்துறை இலங்கையில் சம்மாந்துறையை சேர்ந்த முகமது கியாஸ் என்ற சகோதரர் கேட்குறாரு, கடந்த வருடம் நோன்பிற்கு முதல் நோன்பு கால பகுதியில் சொர்க்கத்தில் நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் தொடரில், அதாவது சென்ற ரமலானுக்கு முந்தின சென்ற ரமலானில் ஜக்காத்து சம்பந்தமாக உரை நிகழ்த்தணும். அந்த சஹாபாக்கள் வரலாறுங்கிறது அதுக்கு முந்தின ரமலானில் உள்ளது கேட்குறார். கடந்த வருடம் நோன்பிற்கு முதல் நோன்பு கால பகுதியில், அதாவது சென்ற நோன்புக்கு முந்தைய நோன்பு கால பகுதியில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் தொடரில் இறுதியாக நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய வரலாற்று குறிப்பை மிக சிறப்பாக விளக்கினீர்கள்.
இதில் கடந்த 9 சஹாபாக்களை விட்டுவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நீங்கள் அவதூறு பேசியதாகவும் வரலாற்றை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவும் மௌலவி ஒருவர் கிளம்பி உங்களுக்கு மறுப்பு தெரிவித்து இறுதியில் அவர் தன்னுடைய ஆய்வுத்திறன் குறைபாட்டை முன்னிறுத்தி பின்னால் ஒதுங்கினார். அதுக்கப்புறம் ஒரு பதில் சொல்லாமல் விட்டார். ஆனால் கடந்த வருடம் தங்களது ஜக்காத் பற்றிய ஆய்வு தொடருக்கு இதுவரை மேற்சொன்ன மௌலவி உள்பட எந்த ஆய்வு புள்ளிகளும் குறைபாடுகளையோ எதிர்கருத்துகளையோ முன்வைக்கவில்லை. இதற்கு நீங்கள் ஊகிக்கும் சரியான காரணம் என்ன? தங்களது ஜக்காத் பற்றிய நிலைப்பாடு இன்று வரை மிக சரி என்பதா, அல்லது தங்களுடைய வாதத்திறனுக்கு முன்னால் ஏனையோர் தவிடுபடியாகி போவதா என்பதை விளக்கவும். ஜக்காத் பற்றிய தங்களது கடந்த வருட ஆய்வு தொடரை என் புத்தகமாக வெளியிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சென்ற ஜக்காத்தில் உரையில் நம்ம பல விஷயங்களை சொன்னோம். ஒரு 75% எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு 25% ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள், இவங்களுக்கு மாற்றமான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தானே மறுப்பு சொல்லணும். அதுக்கு மறுப்பு சொல்லலை. உதாரணம், நகைகளுக்கு ஜக்காத்து இல்லைன்னு மதுஹபுல சொல்கிறாங்க. அது என்னப்பா நகைகளுக்கு ஜக்காத்து இல்லைன்னு மோசடிக்கில் வழிவகுக்கிறீங்க? நகைக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் அது சரியானது இல்லைன்னு சொன்னோம். இது தவறு என்றால் இதுக்கு மறுப்பு சொல்லணும். மறுப்பு சொல்ல இயலாது. ஏன்னா தங்கத்துக்கு ஜக்காத்து என்றால் அது நகையாக இருந்தால் என்ன, பிஸ்கட்டாக இருந்தால் என்ன, தங்கம் தான் அது. நகைன்னு ஆக்கிவிட்டால் ஒவ்வொருத்தரும் ஜக்காத்து கொடுக்காம போயிடுவான். அதை சொன்னோம். அதே மாதிரி விலை மதிப்புள்ள தங்கம் வெள்ளியை தவிர வேறு எதுலேயும் ஜக்காத்துலன்னு வச்சுருக்குறாங்க. வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம், இது என்ன வகையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு நினைஞ்சிருக்காங்க. எல்லா அறிஞர்களும் ஏகவித்து என்ன செய்கிறாங்க, மிக மிக அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தப்பு. ஜக்காத்துடைய எது அர்த்தம் இல்லாமல் ஆக்குறாங்க. ஒருத்தன் 1 கோடி ரூபாய்க்கு வைரக்கல் வாங்கி வச்சுருப்பான், அதுக்கு ஜக்காத்து இல்லைம்பிங்களா? 1 கோடி ரூபாய் வைரக்கல் அவனுக்கு தகப்பன்ட்டு வருது அது 1 கோடி ரூபா தானே. வைரமாக வச்சுக்க நினச்சான்னா காசு ஆக்கிடுவானே எந்த நிமிஷம் வேண்டாலும். அதனால் விலை மதிப்புள்ள கற்களுக்கு ஜக்காத்து என்று நம்ம சொன்னோமே, அது இவர்கள் சொல்லாத புதிய கருத்து தான். ஆனால் அதுதான் கரெக்டான கருத்து. பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை பற்றி அறிந்த யாருமே அதை செய்வாங்க. அதுக்கு மறுப்பு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லியிருக்கணும். அதுக்கு சொல்லலை. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை பல வருடங்களாக நம்ம உடைச்சிக்கிட்டு வர்றோம். அதில் மாற்று கருத்து கடந்த காலங்களில் சொன்னவர்கள் கூட இந்த ரமலானில் இன்னும் விரிவான சான்றுகளும் எடுத்து வச்ச பிறகு யாரும் மறுப்பு சொல்லவில்லை. வழங்குதா? இப்படி சில விஷயங்கள் தான். சில விஷயங்கள் 75% எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு 25% தான் அவங்க சொன்னது பொருளாதார அறிவு இல்லாமல் சொல்கிறாங்க, பேசிக் இல்லாமல் சொல்கிறாங்க. கொடுத்ததுக்கே திரும்பி கொடுத்தலன்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறதான் விளக்கிடணும். இதுக்கு பதில் சொல்லலைங்கிற ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்குறாரு. ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்டால் அதுக்கு வாதம் இல்லை உங்கள்கிட்ட. ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்டால் அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த கேள்விக்கு முன்னாடி நகைக்கு தான் ஜக்காத்துன்னு சொல்லி வாதிட்டார்கள்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு வாதமும் நிற்காது. பலவீனமற்ற ஒரு நிலையில் இருந்ததுனால தான் இப்போ பேசலை. அதனால் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அவங்களால எதிர்க்க முடியலை. உள்ளுக்குள்ளே ஒரு பிடிக்காமல் இருந்தால் கூட இதை எதிர்க்க முடியாது. இது சொல்லக்கூடியது கரெக்டாக தான் இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொண்டார்கள். வாதத்திறமை அப்படின்லாம் கிடையாது. வாதத்திறமைன்னா எத்தனை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். வாதத்திறமையை கொண்டுலாம் நிற்கிற ஹக்குங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறது, அவங்கள்ட்ட பதில் இல்லாதனால எதிர்க்காமல் இருக்கிறார்கள். நூலாக வெளியிடலையான்னு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறோம். அந்த வீடியோக்கள் எல்லாம் கேட்டு அதை தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருமாறு கேட்டிருக்கிறோம். அதை தந்துட்டாங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நூலாக புக்காக வெளியிடாவிட்டாலும் பிடிஎஃப் வடிவில் இன்ஷா அல்லாஹ் விரைவில் என்ன செய்வோம். ஏன்னா புக்கு அதிக பக்கம் வரும்போது விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க, நிறைய முதலீடு பண்ணணும். பிடிஎஃப்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க, சிஸ்டத்தில் வச்சுக்கிடுவாங்க, செலவு இருக்காது. அதனால அதுக்கு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிற இன்ஷா அல்லாஹ் பாவம். அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா, ரியாஜ் சவுதி அரேபியா அல் ஹைல், சவுதி அரேபியாவில் அல் ஹைலுங்கிற பகுதியில் இருந்து ரியாஸுங்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உலகம் முழுவதும் ஏற்பட்டதா அல்லது ஒரு வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே ஏற்பட்டதான்னு கேட்குறாரு. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். அழித்தது அந்த சமுதாயத்தை மட்டும்தான் அழிச்சிருக்கானே தவிர வேறு வேறு பகுதியில் உள்ள சமுதாயத்தையெல்லாம் அதுக்காக வேண்டி அழிக்கலை. உதாரணமாக லூத் நபி சமுதாயத்தை அழிக்கும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கலை. இவரை பார்த்துட்டு தான் அந்த லூத் நபி அழிக்கிறதுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒரு அழிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால்
அந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் அழிக்கப்பட்டிருப்பார்கள், மற்ற பகுதியில் அழிக்கப்பட மாட்டார்கள்னு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் நூஹ் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் தான் உலகத்துக்கு முதல் தூதர். உலக மக்களுக்கெல்லாம் தூதர்னு அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்டால் நூஹ் நபி தான். அப்போது அவருடைய உலகம் சின்னதாக இருந்திருக்கும், அதிகமான மக்கள் பரவலாக இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வாழ்ந்திருப்பாருன்னு எடுத்துக்கொள்ளணும். அது நூஹ் நபியுடைய காலத்தில் உள்ளது அன்றைக்கு இருந்த அனைத்து எல்லா பக்கமும் பரவி இருந்தாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து வரக்கூடிய நெருக்கமான ஒரு ஆள் தான். அது ரொம்ப குறுகிய காலத்துலாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும் பொழுது சும்மா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அந்த மக்களே இருந்திருப்பாங்க, ஒட்டுமொத்த உலகமே அவ்வளவுதான். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர வேறு வேறு பகுதியில் இவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டு வேறு பகுதியில் அழிக்கப்படாமல் இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுமான்னா அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு குர்ஆனிலிருந்து இருக்க நமக்கு சில சான்றுகள் கிடைக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு வசனத்தில் வருகிறது, அதாவது அந்த வெள்ளத்துடைய அளவை சொல்லும் பொழுது ஜூதிங்கிற ஒரு மலை உயரத்துக்கு வெள்ளம் எந்த காலத்தில் வந்திருக்காங்க. ஒரு வெள்ளம் வருதுன்னு சொன்னால் எவ்வளோ எத்தனை அடிக்கு வரும், ஒரு மனிதனுடைய தொடை அளவுக்கு இடுப்பு அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். விளங்குதா? ரொம்ப கம்மாய் ஏரிகளை திறந்து விட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கழுத்து அளவுக்கு தண்ணியில் மூழ்கடிக்கிற அளவுக்கு வந்திருக்கும். அதுவும் மழையினால் வந்ததாக இருக்காது. கண்மாய்கள் ஏரிகள் உடப்படுத்து வருவதன் மூலமாக சில பகுதிகளில் அவ்வளவு தண்ணி வந்திருக்கு. ஆனால் ஒரு மலை அளவுங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் உயரம், 500 மீட்டர் உயரம், அந்த மாதிரியான உயரத்துக்கு தண்ணி நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் இந்த வெள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால், நூஹ் நபியுடைய உதாரணம், சென்னையில் கழுத்தளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு பேசுகிறோம்ல, அந்த செய்தியை படிக்கும் பொழுது நம்ம ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பாலுக்குள்ள நம்ம ஊரில் கேட்டோம்னு சொன்னால் அந்த வெள்ளமே வரலேம்பாங்க. இந்த கழுத்தளவுக்கு இந்த தண்ணி வந்தது, அது பரவலான பகுதிகளை பாதிக்கலை, சென்னையில் தான் பாதிச்சதை தவிர இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் பெருசாக உலகத்தை பூரா அது அடைய விளைந்து கொள்ளும்னு நம்ம சொல்ல முடியாது. சென்னையில் வரும்போது எங்கள் ஊரில் வெள்ளமே இல்லை, தொண்டியில் பண்ணி கேட்டோம்னா ஒன்றுமே இல்லைன்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அந்த வெள்ளம் இருக்கும் உழவு வரும் பொழுது. அதே நேரத்தில் 500 மீட்டர் உயரத்துக்கு மேலே, அதுக்கு மேலே, அதாவது அந்த கப்பலில் ஒரு பிரயாணம் பண்ணி போகிறாரு, வெள்ளம் வடிஞ்ச உடனே அந்த கப்பல் ஜூதிங்கிற மலையின் மீது அமர்ந்தது. அப்போ ஜூதி மலைக்கு மேலே வெள்ளம் போயிருக்குது. அந்த கப்பல் வந்துக்கிட்டே இருந்து என்ன செய்கிறது, அந்த மலை உச்சிக்கிட்ட வரும்போது அதெல்லாம் தரை தட்டுது. அப்போ அதில் நின்றுது, அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் இறங்குறது. அப்படின்னு சொன்னால் அந்த மலை அதுக்கு மேலே தண்ணி போயிட்டு இருக்கிறது. கிலோமீட்டர் அளவுக்கு உயரத்துக்கு தண்ணீர் மூழ்கடிக்கும் என்று சொன்னால், ஒரு பகுதியில் 6 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்காவது மற்ற பகுதிகளில் அது மூழ்கித்தான் இருக்கும். அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறதுனா, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபஸ்தபத்து, அதாவது கீழே யாரும் இவ்வளோ மாக்கி, பூமியே உன் தண்ணீரை உறிந்து கொள், யா சமாவு அக்களி, வானமே நீ தண்ணியை நிப்பாட்டு, ஒகையில் மாவு குளியல் அம்ரு, தண்ணியெல்லாம் வடிந்தது, காரியம் முடிந்ததுன்னு சொல்லிவிட்டு வஸ்தவத்து அலல் ஜூதின்னு அரராட்டு மலைங்கிறாங்க, அது துருக்கி பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மலையின் மீது அது அமர்ந்தது. அந்த வெள்ளம் போய்கிட்டு இருக்கும்போது, இதான் மலைன்னு வச்சுக்கிறீங்களா, இப்படி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த வெள்ளம் இவ்வளவு மலை அளவுக்கு வந்திருக்குது. அதுக்கு மேலே போயிருக்குது அந்த கப்பல். அதுக்கு மேலே அது 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிருக்குது. அப்போ 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு 7 கிலோமீட்டர் உயரத்திற்கு ஒரு வெள்ளம் வந்திருக்குமே. ஆனால் எல்லா பகுதியும் தானே பாதிச்சிருக்கேன். 7 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பகுதியில் இருந்தாலும், உலகத்தில் எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு 2 கிலோமீட்டர் உயரத்துக்காக என்ன செஞ்சுருக்காது, அந்த தண்ணி பாதிச்சு தான் இருக்கும். அதனால் ஜூதி மலையில் இறங்கி அதுலேருந்து தண்ணி வடிஞ்ச பிறகு கீழே இறங்கி வந்தார்கள்னு வருகிறது. இது 11ஆவது சூறாவில் 44ஆவது வசனத்தை பார்க்கும்போது அந்த வெள்ளத்தின் அளவை சொல்லும் பொழுது, அது நூஹ் நபி இருந்த ஒரு ஊரை மட்டும் அழிப்பதற்கு 7 கிலோமீட்டராக வரணும். ஒரு ஊரை அழிக்கிறதா இருந்தால் ஒரு 2 மனிதனுடைய உயரத்துக்கு வந்தால் போதுமே. ஒரு மனிதன் 5 அடி இருக்கிறான்னா ஒரு 10 அடி உயரத்துக்கு வந்ததுனால எல்லாரும் மூழ்கி தொலைஞ்சிருவானுல. ஒரு மாடி ஏடி கட்டிருக்காங்கன்னா ஒரு 20 அடி வரட்டுமே. பெருசாக அவ்வளோ பெருசாக வருதுன்னு சொன்னால் உலகம் முழுவதையும் போய் அழிக்கிறது அளவுக்கு உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால்தான்
அது அப்படி ஏற்பட்டிருக்க முடியும்னு ஊகிச்சு சொல்கிறது தான். இதிலிருந்து ஊகிக்கலாம்னு ஒன்று வருகிறது. அதுக்கப்புறம் 81வது சூறாவில் 77வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ஒஜால்னா துர்ரியத்தஹு ஹுமுல் பாக்கியின், நூஹுடைய வழித்தோன்றல்களை மட்டும்தான் எஞ்சிய மிச்சமாக்கினோம்னு எல்லாம் சொல்கிறான். பாக்கின்னா பாக்கியா இருக்குது, தப்பித்து கொண்டா அவங்க மட்டும்தான் பிழைச்சாங்கிறான். அதை சொல்லும் பொழுது ஹும் என்ற வார்த்தையை சேர்த்து போட்டால் அவங்க மட்டும்தான் அர்த்தம். ஒஜால்னா துர்ரியத்தை ஹுமுல் பாக்கின், அனைவரையும் அழித்து விட்டோம், அவருடைய வழித்தோன்றல் மட்டும்தான் மிஞ்சினார்கள். அதில் கூட ஒரு மகன் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டான். அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் நெஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அவங்கள மட்டும்தான் காப்பாற்றணுங்கிறான். அவங்க மட்டும்தான் காப்பாற்றணும்னு சொன்னாலே மற்றவங்கெல்லாம் பரவல் அழிக்கப்பட்டாங்கன்னு கருத்து வருகிறது. அது ஒரு விஷயமாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து 17வது சூறாவில் 3வது வசனம். அதில் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை நோக்கி கூப்பிடுகிறான், மக்களை, ஆதமுடைய மக்களை நோக்கி கூப்பிடுறான். நம்மளை பெரும்பாலும் ஆதமுடைய மக்கள்னு தானே அல்லாஹ் அழைக்குவான். ஆதமுடைய உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் குறிப்பிடுவதாக இருந்தால் ஆதமுடைய மக்கள்னு நல்லா சொல்லுவான். இந்த ஒரு வசனத்தில் மட்டும் என்ன கூப்பிட்றான்னு கேட்டால், துர்ரியத்த மன் ஹமல்னா மஅனூஹின், நூஹோடு யாரை ஏற்றி பாதுகாத்தோமோ அந்த அவர்களுடைய சந்ததிகளேங்கிறான். நூஹோடு கப்பலில் இருந்தவர்களின் சந்ததிகளேங்கிறான். மனித குலத்தை நோக்கி எல்லாம் அழைக்கிறான். அப்போ நூஹோடு இந்த உலக மக்கள் எல்லாரும் யாருன்னு கேட்டால் நூஹ் நபியுடைய சந்ததி தான். அப்போ டோட்டல் அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த 50 பேரும் அழிக்கப்பட்டு விட்டு நூஹுடைய சந்ததிகள் தான் மிஞ்சினார்கள். அப்போ நம்ம எல்லாருமே உலகத்தில் உள்ள அத்தனை மனித குலமும் யாருடைய சந்ததின்னு கேட்டால் நூஹுடைய சந்ததி தான். ஆதமுடைய மக்கள்னு நம்மளை சொல்கிற மாதிரி நூஹுடைய மக்கள் என்று எல்லாரையும் சொல்லலாம். அங்கேருந்து மட்டும் ரீஃப்ரெஷ் ஆகுது. எல்லாமே நூஹுடைய மக்களாகத்தான் இருக்கிறீர்கள். மக்களை நோக்கி கூப்பிடும் பொழுது துர்ரியத்த மன் ஹமல்னா மஅனூஹின், நூஹோடு நம்ம ஏற்றி அனுப்பினோமே கப்பலில் அவர்களின் வழித்தோன்றல்களே அப்படின்னு நம்மளை எல்லாம் கூப்பிட்றான்ல. ரசூலுல்லாஹ் காலத்தின் மக்கள்லாம் கூப்பிட்றான். அப்போ நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம் என்று கேட்டால் மனித குலத்தை கூப்பிடுகிறான். மனித குலத்தை என்ன வார்த்தையில் கூப்பிட்றான்? நூஹுடைய சந்ததிகளேங்கிறான். அப்போ மனித குலம் எல்லாரும் நூஹுடைய சந்ததிகள்னா அப்போ எல்லாரும் அழிக்கப்பட்டு தானே அர்த்தம். அப்படியே சிந்திச்சு வழங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதை பார்த்துக்கணும். அடுத்ததாக புதுக்கோட்டையிலேருந்து மும்தாஜிங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தௌஹீது பள்ளிகள்னு அவங்க சொல்லுவது வந்து மதரசாவை சொல்கிறாங்க. தௌஹீது பள்ளிகள் இல்லாத போது சுன்னத் ஜமாத்து பள்ளியில் கல்வி கற்க செய்து, இந்த கல்வி கற்கிற வச்சு விளங்க வேண்டியிருக்கு. பள்ளின்னா பள்ளிவாசலை சொல்லலாம். அப்போ தௌஹீது மதரசா இல்லாத போது சுன்னத் ஜமாத்து மதரசாவில் கல்வி கற்க செய்து ஆலிமா பட்டம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்க ஊரில் வந்து தௌஹீத் அடிப்படையில் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா இல்லை. அதனால் சுன்னத் ஜமாத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆலிமா படித்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு மதரசாக்க நடத்துகிறாங்க போல இருக்கு. எங்கள் பிள்ளைய அதில் அனுப்பி அந்த மார்க்க கல்வி கற்று இந்த ஆலிம் பட்டம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. உலகத்தினுடைய ஒரு பட்டமாக இருந்தால் எங்கே வேணாலும் வாங்கிட்டு போகலாம். இது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சரியான மார்க்கத்தை தான் நீங்கள் கற்க வேண்டும். சரியான மார்க்கத்தை கற்பதான் உங்களுடைய கடமை. இப்போ சுன்னத் ஜமாத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஆலிமான்னு பட்டம் வாங்கிட்டு வருவாங்க. என்னத்தை சொல்லி கொடுப்பாங்க? 4 மதுஹப் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. மதுஹபில் பின்பற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி மதுஹபு அடிப்படையிலான அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய நோன்பு, அவங்களுடைய ஜக்காத், அவங்களுடைய ஹஜ்ஜு சட்டங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கேன்? மதுஹப் அடிப்படையில் உள்ளதாகத்தான் இருக்கும். இதை படித்தவங்கள ஆலிமான்னு சொல்லுவாங்க. நம்ம அடிப்படையில் அது இல்மே இல்லை. இதையும் படிக்கணும், இதை படிக்காமல் இருந்துட்டு போயிடலாமே. மார்க்கத்தை தப்பாக அறிந்து கொண்டு இந்த ஆலிம்ங்கிற பட்டத்தை வாங்குறதை விட அது அறியாமல் இருந்துட்டு போயிடலாமே. நம்ம வீடுகளில் இருந்து கொண்டே வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது. தௌஹீத் சம்பந்தமான அறிவை வளர்க்கும் நூல்களை வந்து பெற்றோர்களை வாசிக்க செய்து அதில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஆலிமாயிருவாங்க. அதனால் மார்க்க கல்வி கற்க நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் கத்தம் பாத்தியாவில் வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்த கற்றுக் கொடுப்பார்கள். பராத் நோம்பு, அந்த நோம்பு, இந்த நோம்புன்னு பிதத்துகளை எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள். இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. அதெல்லாம் தீன் என்ற பெயரில் படிச்சுட்டு வந்து உங்கள் பிள்ளையும் 4 பேரை வழிகெடுக்கிறதுக்கு அது உதவக்கூடியதாக இருக்கும். படித்தது தானே வெளியே போய் சொல்லுவாங்க. படித்தது தப்பாக இருந்தால் தப்பானது தான் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க என்கிற ஒரு காரணத்தை வைத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி மதரசாவில் பிள்ளைகளை சேர்த்து படிக்க முடியாது. ஏன்னா கல்விங்கிற பேரில் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியது குர்ஆன் ஹதீஸ் மட்டுமாக இல்லை. குர்ஆன் ஹதீஸ் அல்லாத தரீகா மதுஹப் எல்லாம் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறார்கள். அதனால
அதை வந்து நம்ம தவிர்க்கணும். நீங்கள் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு எல்லாமே தமிழில் நூல் வந்துருச்சு. ஆன்லைனில் எவ்வளவோ நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாடங்களை படிக்கிறதுக்கு எவ்வளவோ ஆன்லைனுடைய வகுப்புகள்லாம் இருக்கிறது, வீடியோ ஆடியோக்கெல்லாம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற முடியும். அது பார்த்துக்கணும். ஊர் பேர் கிடையாது கேள்வி. நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஃபர்லு தொழுது முடித்த பின் அந்த இடத்திலிருந்து விலகிதான் சுன்னத் தொழ வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படியானால் முன் சுன்னத்து தொழுத பிறகும் அந்த இடத்தில் நகர வேண்டுமா? அது ஏற்கனவே ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம ஃபர்ல தொழுதுட்டோம் என்று சொன்னால் அதே இடத்தில் நீங்கள் சுன்னத்தை தொழுவாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு இடத்துல ஃபர்ல தொழுதுட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதே இடத்துல தொழுவுறதா இருக்கு, அதே இடத்துல தொழுவலாம். எப்படி தொழுவலாம்னு கேட்டால், ஏதாவது ஒரு உலக காரியத்தில் ஒரு பேசி விட்டு தொழுவலாம். லோகருடைய ஜமாத்தில் கலந்துட்டீங்களா, சலாம் கொடுத்துட்டாங்களா, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட என்ன செய்யறது, நல்லா இருக்கலாம், இப்போ வந்து சோமா இருக்கீங்களா, வீட்டில் மோளம் சோமா இருக்கலாம், நேரத்தை விசாரிச்சு விட்டு அப்புறம் அதே இடத்த தொழுவலாம். அப்படி இல்லாமல் சேர்த்தோம்னா 2 தொழுகையை ஒன்றாகிட்டீங்கன்னு வந்துடும். 2 தொழுகையை ஒன்றாகிட்டீங்கன்னு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தொழுகையோட ஒரு தொழுகை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபர்லுக்கு மட்டும்தானா, அல்ல ஒரு சுன்னத் தொழுது முடிச்ச பிறகு மேற்கொண்டு நஃபில் தொழு நினைக்கிறோம். அதாவது ஒரு ஃபர்லுக்கு பிறகு ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம். அது தொழுது முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் நம்மளா விரும்பி தொழுவலாம்ல, எவ்வளோ நாளும் தொழுவலாம்ல, அப்படி நம்ம நினைத்து கொண்டு நஃபில் தொழுவ நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நஃபில் தொழக்கூடிய நேரத்தில் வந்து அப்பவும் இடம் மாறணுமா என்றவங்க அதை வட்டி அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அது வந்து அதில் ஆனால் ஹதீஸில் என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா பிதாலிக்க, இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கட்டளை என்னவென்று கேட்டால், அல்லா தூசல சலாத்துன் பி சலாத்தின், எந்த தொழுகையும் எந்த தொழுகையோடும் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. ஃபர்லு சுன்னத்துலாம் பிரித்து காட்டலை. எந்த தொழுகையையும் எந்த தொழுகையோடும் சேர்க்கக்கூடாது. ஹத்தா நத்தக்கல்லம உனஹ்ருஜ, நாம் பேசுகிற வரைக்கும் அல்லது இடத்தை விட்டு அப்புறப்படுற வரைக்கும் அப்படி சேர்த்து தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதை தான் ஆதாரமாக காட்டி சொன்னோம். ஆதாரமாக காட்டி சொன்ன ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஃபர்லோட சுன்னத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்லலை, எந்த தொழுகையோடும் எந்த தொழுகையும் சேர்த்துறாதீங்கன்னு வருது. அப்போ நீங்கள் லோகருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுவுறீங்களா, தொழுது முடிச்சோன்னு நீங்கள் சும்மான உட்காந்துட்டு இருக்கோம், 2 ரக்காத் நஃபில் தொழும்னு நினைக்கிறீங்க, நவண்டு போய் தொழ வேண்டியதான். ஏன்னா அந்த தொழுகையோடு இந்த தொழுகையை சேர்த்துடக்கூடாது. சில தொழுகைகள் வந்து அதிக ரக்காத்து கொண்டதாக இருக்கும். இரவு தொழுகைலாம் தொழுவுறீங்க, அது ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் மாறிக்கிட்டு போக முடியாது, எல்லாம் சேர்ந்து ஒரு தொழுகை தான். நீங்கள் 8 ரக்காத்தோ 11 ரக்காத்தோ தொழுதிங்கன்னு சொன்னால் அது அந்த 8 ரக்காத்தையும் மாறி மாறி 2 நவண்டுட்டு போகக்கூடாது, எல்லாமே சேர்த்து ஒரு தொழுகது. சலாம் கொடுத்து விட்டாலும் அது என்னது, ஒரு தொழுகை ஒரே தொழுகை தான், சேர்த்து ஒரு தொழுகை தான். அந்த மாதிரி இல்லாமல் வேறு பெயரில் நீங்கள் இந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நஃபிலாக ஏதாவது தொழுகை விரும்புனீங்க என்று சொன்னால் அப்போ என்ன செய்யக்கூடாது, சேர்த்து தொழுதக்கூடாது. ஒரு பள்ளி அசலுக்கு முதல்ல வர்றீங்க, வந்தோன்னு என்ன செய்கிறீங்கன்னா ஒரு தஹியத்துல் மஸ்ஜித்னு ஒரு தொழுவுறீங்க. மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் நுழைஞ்சதுக்கு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, அதை தொழுது விட்டீங்க. தொழுத உடனே முன் சுன்னத்தை மர தொழுவுறீங்க, அதுக்கப்புறம் ஃபர்ல தொழுவுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலுடைய காணிக்கை தஹியத்துல் மஸ்ஜித் தொழுத இடத்துல அதை தொழுவாமல் கொஞ்சம் நவண்டு என்ன செய்யணும், முன் சுன்னத்தை தொழுவணும். ஆனால் இது எல்லாமே வந்து வாய்ப்பு இருந்தால் தான். அடர்த்தியான மக்கள் திரள் கூடி இருக்கிற நேரத்தில் நீங்கள் சுன்னத் தொழுது இன்னொரு இடத்த நவண்டு பொறுத்து விட மாட்டான். பெரிய பெரிய மாநாடு கூட்டங்கள்லாம் அது சாத்தியப்படாது. சாத்தியம் இல்லாட்டி விட்டுற வேண்டியதான். சாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து நவண்டுக்கிறங்க, இல்லாட்டி பக்கத்தில் யார்கிட்ட பேசிட வேண்டியது தானே. இந்த விஷயம் வந்து ஃபர்லுக்கு மட்டும் கிடையாது. அந்த வாசகம் எப்படி வருதுன்னா, அல்லா தூசல சலாத்தும் பி சலாத்தின், எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு தொழுகையோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு வர்றதுனால 2 சுன்னத்தான தொழுகைகள் கூட ஒன்றோடு என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. புதுக்கோட்டையிலேருந்து ஜாஸ்மின்கிறவங்க கேட்குறாங்க, ஏற்கனவே எனக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில், பெருசாக எழுதியிருந்தாங்க, நான் சுருக்கி எழுதியிருக்கிறேன் கேள்வியை. ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மீண்டும் இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. ஒரு முறை சிசேரியன் பண்ணிய நிலையில் நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா? அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகளும் சிசேரியன் வயிற்றில் அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க. மறுபடியும் 3ஆவதாக இரட்டை குழந்தை பிறந்துச்சு. இப்போ என்ன செய்வாங்கன்னா 3 தடவை குழந்தை அதிகபட்சம் 3 தான், சிசேரியன் மூலமாக 2, அதிகபட்சமாக அந்த ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க 3 தான் சிசேரியன் பண்ணுவாங்க. இயற்கையாக பிள்ளை பெறதா இருந்தால் 16 பெற்று பெருவாழ்வாள்கன்னு 16 பிள்ளையும் பெறுவாங்க. 30 பிள்ளை பெற்றவங்களாம் இருந்திருக்கிறாங்க பெண்களில்.
இப்போ உள்ள பெண்கள் வந்து அதை உடன்படுவதில்லை. பிரசவத்தை இயற்கையான முறையில் பெற விரும்புவதில்லை. இயற்கையான முறையில் பெற்றாங்கன்னு சொன்னால் எத்தனை பிள்ளை வேண்டாலும் பெறலாம். ஆனால் வயிற்று இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு பிள்ளை இங்கே இருப்பாங்க, ஒரு பிள்ளை இங்கே இருப்பாங்கன்னு 2 இடத்துல எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இருக்கிற 3வது ஒன்றா இருக்கலாங்கிறாங்க. 3 தடவை சிசரியன் பண்ணிட்டீங்களா, அப்போ டாக்டர் என்ன செஞ்சுருவாங்கன்னு கேட்டால் இனிமேல் புள்ள பெருத்தா அறுக்க முடியாது, பிச்சுக்கிட்டு வந்துடும், வயிறு தாங்காது, அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நிரந்தரமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மறுபடியும் குழந்தை உண்டாயிட்டீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பிரசவம் அளவுக்கு கலைக்க வேண்டி வரும், இல்லைன்னா பிரசவம் அளவுக்கு வந்துச்சுன்னு வைங்க, அது சாத்தியப்படாது. எல்லா மருத்துவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. எல்லா மருத்துவர்களுமே 3 தடவைக்கு மேலே வந்து 3 தடவை சிசரியன் நடந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து கட்டுப்பாடு பண்ண சொல்லி தான் வற்புறுத்துவாங்க. வற்புறுத்துவது எதுக்குன்னு கேட்டால் அந்த பெண்ணுடைய நன்மைக்காக வேண்டிய, அதுக்கு மேலே அது தாங்காது, நீங்கள் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் 3 தான் அதிகபட்சம். சில டாக்டர் 2ஓட நிப்பாட்டிடுவாங்க, 2லேயே பண்ண சொல்லுவாங்க. 3 ஆச்சுன்னு சொன்னால் 3க்கு பிறகு நீங்கள் வந்து கருவுட்டுறீங்கன்னு சொன்னால் வயிறு பிச்சுக்கிட்டு வந்துடும். அது வந்து அது தாங்காதுங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அது மருத்துவர்கள்ட்ட தான் காரணத்தை கேட்கணும், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்ய, நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதுதான் அடிப்படை. நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாம், பண்ணுறது என்ன அதான வழி. நிரந்தர கட்டுப்பாடு பண்ணாமல் தற்காலிக கட்டுப்பாடு மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் பிள்ளை பெறாமல் இருக்கலாம். அதாவது இந்த பிள்ளை பெறாமல் இருப்பதற்கு வந்து அந்த கர்ப்பப்பையிலே வாயை கட்டுவாங்க. வாயை கட்டிட்டாங்கன்னா ஆணுடைய உயிரணு உள்ளக்க போகாது, குழந்தை உருவாகாது. அல்லது என்ன செய்வாங்கன்னா அந்த காப்பர் டீனா இங்கிலீஷில் டீ எழுத்துருக்குல்ல, டீ மாதிரி ஒரு காப்பரை கொண்டு உள்ளே சொருகிடுவாங்க. அந்த காப்பருங்கிற ஒரு உலோகம் அதில் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உயிரணுவை சாவடிச்சிடும். அது போய் வந்து கர்ப்பறையில் குழந்தைய உருவாகுவதை தடுத்துரும். காப்பர் டீ வைப்பாங்க, ப்ளூ பூண்டு வைப்பாங்க, இப்படி பல விதங்களில் செய்வாங்க. அது மாதிரி ஆண்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்க காண்டம் போன்றதை யூஸ் பண்ணி கொண்டு கூட குழந்தை உண்டாகாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மீறி ஏதாவது நடந்துட்டா என்ன செய்யணும்னு பயம் இருக்கும்ல, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா டோட்டலாகவே குழந்தை பெறாமல் இருப்பதற்கு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிட்டோங்கிறாங்க. செய்யலாமான்னு செய்யலாம். நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டீங்க, குழந்தை பெற முடியாதுன்னு ஆயிடுச்சு, அது அந்த நேரத்தில் அதுதான் வழின்னு சொன்னால் அது குற்றம் வராது. நம்மளை காத்து கொள்வது அவசியம் இருக்குதுல்ல. மறுபடியும் ஒரு பிள்ளையை பெறுவது வந்து உயிருக்கு ஆபத்தில் முடியும்னு மருத்துவர்கள் சொல்வார்களே, ஆனால் அந்த நேரத்தில் நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு செய்து கல்யாணம் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். அடிக்கடி அப்துல் காதருங்கிறவர் கேட்குறாரு, அடிக்கடி காற்று பிரிந்தால் தைமம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அடிக்கடி காற்று பிரிதல் என்பதற்கு வந்து 2 விதமாக நம்ம அர்த்தம் செய்யலாம். அடிக்கடி காற்று பிரிதல் என்று சொன்னால் ஒழு செஞ்சிட்டோமா, ஒழு செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு தொழுகைக்குள்ளேயே காற்று பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடிக்கடி காற்றுங்கிறது வந்து அதாவது சில நோய்கள், சில பேருக்கு என்ன செய்யும்னா அடிக்கடி சிறுநீர் கசிவு வந்துக்கிட்டே இருக்கும், சிறுநீர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழுகையை கூட நிறைவேற்ற இயலாது. ஒழு செஞ்சுட்டு வருவாரா, ஒழு செஞ்சு வந்தவொடனே சொட்டா அந்த கண்ட்ரோல் போயிடும். அதில் வந்து அந்த சிறுநீர் வந்து கண்ட்ரோல் பண்ணி தானே வெளியேற்றணும். அந்த கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது அந்த சிறுநீர் பையில் ஏதாவது கோளாறு இருந்து அல்லது மூளையில் அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளை அறியாமல் நம்ம நினச்சி நம்ம விரும்பி வெளியே தள்ளுறதில்ல, அதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்ட்ரோல் போயிடும். அது சில ஆட்களுக்கு அது ஒரு நோய். அது மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, இவங்களுக்கு இதுவும் அடிக்கடி சிறுநீர் தான். காற்று அப்படி தான். காற்று பெரியுதுன்னா எப்படி பெரியும், ஒரு தொழுகைக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட காற்று நிற்காது. தக்பீர் கட்டி தொழுகையில் நிற்கும் போதே போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி காற்று பிரிதல்னு ஒரு வகை இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஒரு தொழுகை 2 தொழுகை தொழலாம், நம்ம அடிக்கடி போய் தண்ணி நினச்சிட்டு வர வேண்டியிருக்கு, அப்படிங்கிற இதுதான் இருக்கலாம். முதல் வகையான அடிக்கடிங்கிற விஷயமா இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால், நீங்கள் வந்து ஒரு உழுவை கொண்டு ஒரு தொழுகை தொழலாம். உழு செஞ்சிட்டிங்க, உழு செஞ்சவொன்னே காற்று போயிட்டே இருக்கு, அதோட போயிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல, உழு நீங்காது. உழு செஞ்சிட்டிங்க, சுட்டா உடஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ஒரு தொழுகையை தொழுது முடிச்சிடலாம். மறு தொழுகைக்கு மறு உழு செய்யணும். மறு தொழுகைக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் உழு செய்து கொள்ளணும். ஆனால் உழு உங்களுக்கு நீங்கி கொண்டே தான் இருக்கிறது. நோயாளியாக இருக்கிற காரணத்தினால் அது மாதிரி பெண்களுக்கு என்ன செய்யணும்னா உதிரப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாதவிடாய் எல்லாமே, மாதவிடாய் தான் தொழுகை இல்லையே, அது எல்லாமே என்ன செய்யணும்னா மற்ற 30 நாட்களுமே அவங்களுக்கு இரத்த கசிவு, இரத்த போக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வகையான நோய். அந்த நோய்க்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும், மாதவிடாய் நாளை கழிச்சுட்டு மற்ற நாளில் எல்லாம் ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் தொழுகலாம்.
அவங்க எப்படி தொழுவலான்னு கேட்டால் அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ உழு செஞ்சுக்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் உழு செஞ்சுக்கணும். அதான் உழு போய்கிட்டே தான் இருக்கிறது, இருந்தாலும் அவங்களுடைய அந்த நோயின் காரணமாக அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான். அந்த மாதிரி அடிக்கடி காற்று பிரியக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால், ஒரு தொழுகையில் இருக்கும்போதே காற்று போய்கிட்டே இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு அந்த காற்று போவதால் உழு முடியாது அந்த தொழுகை வரைக்கும். அடுத்த தொழுகைக்கு உழு செஞ்சுட்டு வந்து என்ன செய்யணும், மறுபடியும் செய்யணுன்றது அந்த அதுக்குரிய சட்டம் அது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால், அடிக்கடிங்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு தொழுகை அளவுக்குலாம் இல்லை, ஒரு உழு செஞ்சுட்டு வர்றோம், ஒரு தொழுகை முடிஞ்சவொன்னே என்ன செய்யும், அதுக்கப்புறம் காற்று பிரிஞ்சிரும்னு இருக்கும்போது 2-3 தடவை தண்ணியை போய் பயன்படுத்த வேண்டி வரும். ஃபர்லு தொழு முடிச்சிருவாரா, காற்று போயிடும். போய் சுண்ணத்துக்கு வருவாரா, காற்று போயிடும். இன்னும் கொஞ்சம் ஏதாவது நபில் தொழு நினைப்பாரா, காற்று போயிடும். அப்படிங்கும் பொழுது அடிக்கடி தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால சில அசௌகரியம் ஏற்படும். டைம் செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. ஒருக்கா செய்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, அடிக்கடி தண்ணியிலே உடம்புறது என்ன செய்யும், சில ஆட்களுக்கு ஒத்துக்கிறாது. அந்த அடிக்கடி தண்ணீரை யூஸ் பண்ணுவது உங்களை பாதிக்குமா, அது அவங்க தான் முடிவு செய்யணும். இந்த மாதிரி அடிக்கடி தண்ணீரை பயன்படுத்துவதால் நம்ம உடலுக்கு சளி பிடிக்கும், ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு அப்படி நினைச்சிங்க என்று சொன்னால், முதல் தடவை நீங்கள் உழு செஞ்சுருங்க கடமையான தொழுகைக்கு. மறுபடியும் உள்ள சுண்ணத்துக்கெலாம் என்ன செய்யலாம், நீங்கள் தயமம் செஞ்சுக்கிட்டே தொழுதுக்கிறலாம். அது எப்போ செய்யணும்னு கேட்டால், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கணும். அது கடுமையான வெயில் காலத்துலலாம் 10 ரூபாண்டாலும் போய் உழு செஞ்சாலும் அவரை பாதிக்காது, ஒன்றும் செய்யாது. சிலருக்கு பாதிக்கவும் செய்யும். அப்போ உங்களுடைய உடலை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அதனால் ஒரு பாதிப்பு, ஒரு காய்ச்சல் வந்துடும், அதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு செஞ்சு உங்களுக்கு அப்படி ஏற்படும் என்றால், நீங்கள் நிர்பந்தத்துக்கு உள்ளாத நிலையில் வந்துடுறதுனால நீங்கள் என்ன செய்யலாம், தயமம் செஞ்சு தண்ணி அடிக்கடி புழங்க முடியலை, அடிக்கடி புழங்குறது, அடிக்கடி காற்று உழு செஞ்சோம்னு சொன்னால், சில பேர் இருக்காங்க லொஹருக்கு உழு செஞ்சு அசர் வரைக்கும் உழுவோட இருப்பாங்க, காற்று பிரியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபர்லு முடிஞ்சோன்னு உழு போயிடும், உழு செஞ்சுட்டு வந்தால் ஒரு சுண்ணத்து முடிஞ்சோன்னு போயிடும். அப்போ இரவு தொழுகைலாம் தொழுவும்போது 5 தடவை உழு செய்வாங்க. இரவு தொழுகை தொழுதாங்கன்னு சொன்னால் ஒரு 2 ரக்காத் தொழுவாங்களா, உழு போயிடும். போயிட்டு வந்தோம்னா 2 ரக்காத் உழு போயிடும். இப்படியானவர்கள் அடிக்கடி போய் உழு செஞ்சுட்டு வந்தால், தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணால் ஒரு பாதிப்பு வரத்தானே செய்யும். தண்ணி அதிகமாக எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அப்படி ஏற்படும் என்று சொன்னால், அவர் அளவுக்கு அது பாதிப்புன்னு உணர்ந்தாரையானால் தயமம் செஞ்சுக்கலாம். அந்த நிரந்தரமாக காற்று பிரிகிறது சம்மந்தமாக உள்ளதுக்கு அந்த இரத்தப்போக்கு பெண்களுக்கு இருந்துச்சுல, அதுக்குரிய சட்டம் தான் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கு உள்ளது. அது அந்த ஹதீஸ் புகாரில் 310வது ஹதீஸ்லையும், புகாரில் 228வது ஹதீஸ்லையும் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். மீரா ஹுசைன்கிற சகோதரர் கேட்குறாரு, விட்டுக்கட்டிங்கிறது ஊருக்கு பேர், விட்டுக்கட்டிங்கிற ஊரில் இருந்து மீரா ஹுசைன் கேட்குறாரு, கத்தம் பாத்தியா ஓதி அதை அல்லா பேரில் கொடுக்குறோம் என்று வீட்டுக்கு கொடுத்து விட்டால் சாப்பிடலாமா? ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா கத்தம் பாத்தியான்னு ஏதோ ஒன்று ஓதுறாங்க, ஓதிப்புட்டு இது அல்லா பேரில் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த பாத்தியா ஓதுன சாப்பாட்டை கொடுத்து விட்றாங்க. அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த கத்தம் பாத்தியாங்கிற என்ன? கத்தம் பாத்தியாங்கிறது சில வார்த்தைகளை சொல்வதன் மூலம் சில பெரியார்கள் அதெல்லாம் வச்சு கத்தம் பாத்தியா அப்படி தானே. கத்தம் பாத்தியான்னு சொன்னால் அவளியா மகான் பெரியார் ரசூலுல்லாஹ் வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு பாத்தியான்னு ஓதுவாங்க. அப்படி ஓதுவதனால என்ன ஆயிரும்னு கேட்டால், அது புனித உணவாயிரும், தபுர் இருக்குது, சீரணின்னு வந்துடும்னு நினைக்கிறாங்க. இதுதான் பூஜை செய்யப்பட்டதுங்கிற கணக்கில் வரக்கூடியது. அந்த மாதிரி செய்திருப்பார்கள். ஆனால் அல்லா பேர்லன்னு சொல்லி கொடுக்கறதுனால இல்லை, சும்மா கொடுத்துடனே அதுக்கே கத்தம் பாத்தியத்துக்கு ஓதுனீங்க, கத்தம் பாத்தியா ஓதாமல் சும்மா சாப்பாடு ஆக்கணும் அப்படின்னு கொடுத்து விட்டார்கள்னா அது எந்த கொஸ்டினும் வராது. அப்படி இல்லாமல் அந்த உணவுக்கு நாங்கள் என்னத்தையோ பண்ணிட்டோன்னு சொல்லி செஞ்சார்களே ஆனால், அப்போ அந்த உணவை புனிதப்படுத்துகிறார்கள். புனிதப்படுத்தப்பட்ட எல்லா உணவும் ஹராம். புனிதப்படுத்த உமா உஹில்ல பிஹில் கைரில்லா, அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜிக்கப்பட்டவை, படையல் செய்யப்பட்டவை எல்லாமே ஹராமுங்கிற கணக்கில் வந்துடுது. அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பாத்தியாண்டா எதுக்கு வராங்க, நீங்கள் எதுக்கு ஓதுனாங்கன்னு வரணும். இறந்து போன ஆட்களுக்காக ஓதுற பாத்தியாவா, நன்மை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள பாத்தியாவான்னு பல விஷயங்களை பார்க்கணும். ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால், இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நன்மைகளை சேர்த்து வைக்கிறோன்னு செஞ்சு ஒரு பிதத்தை செஞ்சு என்ன செய்கிறாங்க, ஷிர்க்லாம் ஒன்றும் வைக்கல, அல்லாவுக்கு தான் செய்கிறாங்க. அல்லாவுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நன்மையை எங்கள் தகப்பனாருக்கு சேர்த்து வைப்பாயாகன்னு என்னத்தையும் ஓதுறாங்கன்னு வைங்க. இந்த உணவு பூஜை செய்யப்பட்டதில் வராது. அந்த செயல் தப்பான செயலாக இருக்கும். அவங்க அதை ஒட்டி சர்றதுக்கூடிய சாப்பாடை தந்தார்கள். ஆனால் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த சபையில் பங்கெடுத்தது ஆயிரும். போய் சாப்பிடாமல் அவங்க கொடுத்து விட்டார்கள்னு சொன்னால் அது ஒரு பிதத்தை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த சாப்பாடு ஹராமாகாது. எந்த சாப்பாடு ஹராமாகும்னு கேட்டால்,
அதில் ஒரு பவர் ஏறிடுச்சு பாத்தியா இன்னொன்று புனிதமாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இலா ஹலரத்தின் நபி என்னமோ பெரியார்கள் அவுளியா பேர்லாம் சொல்லி தான் பாத்தியா ஓதுவாங்க. அந்த மாதிரி ஓதுவதனால் புனிதமாயிடுச்சின்னு சொல்லுவார்களே. ஆனால் அது படையல் செய்யப்பட்ட உணவுங்கிற வகையில் ஹராமில் வந்துடும். அப்படி இல்லாமல் சும்மா நன்மையை நாடி என்ன வாப்பாவுக்கு நன்மையை நாடி சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தார்களே. ஆனால் அந்த சாப்பாடு ஹராம்னு சொல்லி மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அந்த சபைக்கு போவது கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அது கொடுத்து விட்டாங்கன்னு வாங்கிக்கிறேன், தப்பு இல்லை. இம்ரான் முகமது திருநெல்வேலி அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், என்னுடைய உம்மம்மானா பாட்டிக்கு சொல்லுவாங்க, உம்மாவுடைய உம்மா. என்னுடைய உம்மம்மா மருத்துவமனையில் தான் இறந்தார்கள். மரண தருவாயில் இருக்கும் பொழுது தனது வலது பக்கத்தில் கையை நீட்டி அந்த மனிதரை போகச் சொல்லுங்கள் என்று எங்களிடம் கூறினார்கள். ஆனால் அங்கு யாரும் இல்லை என்று நாங்கள் கூறினோம். அப்போது ஒரு கோபத்தோடு, இல்லை அங்கே உங்களுடைய அப்பா இருக்கிறார், அதாவது இவருடைய கணவர் இருக்கிறாராம், இந்த அம்மாவுடைய கணவர் அங்கே நிற்கிறாராம் என்று கூறினார். எங்கள் உம்மம்மாவை சமாதானப்படுத்துவதற்காக நாங்களும் அந்த இடத்தை நோக்கி இங்கிருந்து நீங்கள் செல்லுங்கள்னு சொன்னோம். அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, அவர் முதல் போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் போயிருங்கன்னு சும்மா சொல்லியிருக்கிறாங்க. சொன்னோம். பிறகு சிறிது நேரத்தில் சமாதானம் ஆகிவிட்டார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மரணத் தருவாயில் இருக்கும் ஒரு மனிதருக்கு அவர்களுக்கு முன் சென்றவர்களின் உருவத்தை காட்டப்படுமா அல்லது பிரமையா என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. காட்டப்படுங்கிறலாம் கிடையாது. இறந்துட்டாங்கன்னு சொன்னால் காட்டப்படுற பேச்சே கிடையாது. உலகத்துக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ஒரு கனவில் எது வேணாலும் காட்டலாம்ல, கனவில் காட்டலாம். அது பிரேமையில் என்ன செய்யும், ஒரு மனக்குழப்பத்தில் வர்றதை காட்டலாம். சும்மா எடுத்து காட்டப்படுமான்னா அதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. கனவுல நீங்கள் உங்கள் எத்தனை வருஷத்துக்கு முந்தைய மூத்தா போன உங்களுடைய பாட்டனாரை கூட நீங்கள் பார்க்கலாம், கனவில் காணலாம். அது நம்மளே அனுபவத்தில் பார்க்கத்தானே செய்கிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கோமே, செத்து போன நாட்களையெல்லாம் கனவுல கண்டதுனால அவங்க அங்கே வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு அப்படி காட்டப்பட்டிருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்கல்ல, அது பிரேமையாக நெசமான்னு கேட்டால் நீங்களே முடிவு பண்ணிடலாம். எப்படி நெசமாக இருந்தால் உங்களுக்கும் தெரியணும்ல, அவங்க அங்கே நிற்கிறாங்களோ, நிற்கிறாரு உண்மையாக இருந்தால் அவங்களுக்கும் தெரியுது, உங்களுக்கு தெரியல என்ன அர்த்தம், பிரேமையை அவங்க கற்பனை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறார் என்பது நிஜமாக இருந்தால் உங்களுக்கும் தெரியணும். அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க, செத்து போகல, உயிரோடு இருக்கும் நிலையில் அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் என்றால் அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சால் தான் அது எடுத்துக்காட்டப்படுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியல, இல்லை நீங்கள் பார்த்தா இல்லை, அவங்க சும்மா சொல்கிறாங்க யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா அவங்களோட ஃபீலிங்கில் கணவரை இறந்துட்டதுனால கணவர் நம்மளை பார்க்க வர்றாரு நிற்கிறாருங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு மனசில் ஒரு தோன்றி இருக்கலாம். தோன்றுவதன் மூலமாக சில காட்சிகள் தென்படலாம். அது உண்மையானது கிடையாது, எடுத்துக்காட்டுறது கிடையாது. அதுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் உங்களுக்கு தேவையில்லை. அவங்க மன திருப்திக்காக வேண்டி போயிருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது. இம்ரான் திருநெல்வேலி, நயவஞ்சகன் அப்துல்லா பின் உபையுடைய ஜனாசா தொழுகை குறித்து ஒரு ஹதீஸை நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா? முன்பு ஒரு காணொளியில் இந்த ஹதீஸை நீங்கள் மறுத்து பேசியுள்ளீர்கள். அதற்கு நீங்கள் மேற்கோள் காட்டிய காரணமும் ஏற்புடையதாக இருந்தது. ஆனால் 15/12/2024 அன்றைய காணொளியில் ஜனாசா தொழுகை சம்பந்தமாக ஒரு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் கூறும்போது பல விஷயங்களை கூறிவிட்டு நயவஞ்சகனுக்கு கூட ஜனாசா தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே நீங்கள் மறுத்த இந்த ஹதீஸை ஆதாரமாக மேற்கோள் காட்டி பதில் கூறினீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதாவது இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், அப்துல்லா பின் உபைங்கிற ஆள் ஒரு முனாஃபிக்குடைய தலைவர். அதாவது பகிரங்கமாக முனாஃபிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்படி நடந்து கொண்டவர். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவ போகிறாங்க. இறந்தவொன்னு என்ன செய்கிறாருன்னு அவருடைய மகன் என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய சட்டையை தாங்கன்னு கேட்குறாரு. அந்த சட்டையை என்னுடைய தகப்பனாருக்கு நான் கஃபனா போட போகிறேன் அப்படின்னு கேட்பார். ரசூலுல்லாஹ் அதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார்னு கேட்டால் எல்லாம் ரெடியானவனு என்னை கூப்பிடு, நான் வர்றேன், நான் தொழுவிக்கிறேன்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் தொழுவிச்சிருவாங்க. தொழுவிச்ச உடனே அல்லாஹ்ட்டேருந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு தடை உத்தரவு வரும். என்ன தடை உத்தரவு? இனிமேல் அந்த மாதிரி ஆளுகளுக்கு தொழுவாத அப்படின்ட்டு ஒரு தடை உத்தரவு வந்துடும். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் மறுக்கவே இயலாது. இதை நம்ம மறுக்கவும் இல்லை, யார் மறுக்கக்கூடாது. எதை மறுக்கக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக் தலைவருக்கு தொழ வைத்த விஷயமும்
தொழ வைத்த காரணத்தினால் இனிமேல் தொழுவிக்காது என்று தடுத்த விஷயமும் குர்ஆனில் வந்திருக்கிற காரணத்தினால் இந்த அளவுக்கு உள்ள விஷயம் ஜனாசா தொழுவிச்சாங்க என்பது நிஜம். அதுக்கு பிறகு தடுக்கப்பட்டு விட்டார்கள் என்பது நிஜம். அதில் நம்ம அதை நம்ம என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ளலை, அதை மறுக்கலை. நம்ம எதை மறுக்கிறோம் என்றால் அந்த சம்பவத்தை சொல்லும்போது குர்ஆனையே ரசூலுல்லாஹ் தப்பாக விளங்கின மாதிரி விஷயம்லாம் அதில் வருகிறது. அப்போ 980 வசனத்தை ரசூலுல்லாஹ் தப்பாக விளங்கின மாதிரி இந்த ஒரு ஹதீஸ்கள் காட்டுகிறது. அந்த வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் விளங்காமல் இருக்குமா? குர்ஆனை விளக்குறதுக்கே ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ மக்களுக்கு விளக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அவங்களுடைய புரிதல் தப்பாக இருக்குமா? தப்பாக புரிஞ்சாங்கன்னு தான் விளங்குது. அல்லாஹ் எனக்கு 2 விதமாக நடக்க அனுமதி கொடுத்துட்டான்னு இந்த வசனத்தில் விளங்க இயலுமா? நீங்களே படித்து பார்த்து அது விளங்குமா? அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சேர்த்து சொல்கிறான். நீ மன்னிப்பு கேளு, கேட்காம போ, நான் மன்னிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு மனுஷன் போய் கேளுங்களேன், நீ அவனுக்கு மன்னிப்பு கேளு, நீ கேட்காம இரு, நீ சிபாரிசு பண்ணாமல் இரு, நான் தரமாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். தடை தான் அங்கே இருக்குது. உமர் சொல்கிற மாதிரி தான் அந்த அர்த்தம் இருக்குது. உமர் கேட்குறாருல, அல்லாஹ் தடுத்திருக்கான்னு தான் சொல்கிற, தடுத்து தான் இருக்கிறான். ஆனால் தடுத்த வசனத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தடுக்கவும் இல்லை, இது எனக்கு 2 செய்யலாம், எனக்கு சலுகை தான் தரப்பட்டிருக்குது, 2 விதமாக நடக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் இதில் நம்ம ஒரு குழப்பமற்ற நிலை இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்று இந்த கண்டென்ட் மட்டும் அது ஏதோ இல்லாத ஒன்றாக தெரிகிறது. ஜனாசா தொழுவிச்சாங்கன்ற வரைக்கும் இருக்க, சட்டையை பிடிச்சி இழுத்தாங்கிற வரைக்கும் சரி. இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டினாங்கன்னு இருக்குல்ல, அதை ஒரு இடைச்சர்கள் மாதிரி எடுத்துக்கொண்டா தான் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கும். அப்படியாவது எடுத்துக்கொள்ளணும். அல்லது நீங்கள் என்ன சொல்ல வேண்டி வரும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கூட குர்ஆன் வசனம் விளங்காது, உமருக்கு விளங்கிரும். குர்ஆனை சரியான ஒரு கருத்துக்கு மாற்றமாக கூட ரசூலுல்லாஹ் விளங்குவாங்கன்ட்டு அப்படி ஒரு டேஞ்சரான கருத்து நம்ம வரலாமா? அப்போ இந்த கருத்தில் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டால், முனாஃபிக்கு தொழுவ போனாங்க. உமர் அவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான், அவனுக்கு போய் தொழுவ போகிறான்னு கேட்டார்ல, அந்த கண்டென்ட் வரைக்கும் எடுத்துக்கொண்டு அப்புறம் நல்லா நீ இனிமேல் தொழு வைக்காது, நடந்த வரைக்கும் சரி, இனிமேல் செய்யாத தடுத்துட்டான்னு சொன்னால் ஓகே. ஆனால் அந்த செயலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஆதாரமாக காட்டினாங்கன்னு வருதுல்ல, அது ஆதாரமாக இல்லை. எது ஆதாரமாக காட்டுறாங்க? நீ மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்காம ஏறி நான் மன்னிக்க மாட்டேங்கிறதுல 2ம் செய்யலாம்னு விளங்குறாங்கன்னு வருது. யாருக்குமே வழங்க மாட்டாங்க. அதை அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிப்பாக வழங்க மாட்டாங்க. நீங்கள் வழங்க மாட்டீங்க, நான் வழங்க மாட்டேன், யாரும் வழங்க மாட்டாங்க. உமர் வழங்கல, அது மாதிரி யாருக்கும் விளங்காது. யாருக்கும் விளங்காத, விளங்க முடியாத, வசனத்தில் இல்லாத ஒரு கருத்தை வசனத்தில் இருப்பதாக ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள் என்று ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? அதாவது இந்த சம்பவத்தில் நம்ம எதை மறுக்கிறோம் என்று, எதை மறுக்க முடியாது என்று கேட்டால், உபய் இப்னு கஅப் அப்துல்லா இப்னு உபய் என்பவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுதாங்க. எல்லாம் இனிமேல் தொழுது கண்டிச்சிட்டான். இந்த அளவுக்கு அந்த சம்பவம் ஓகே. தொழுதுனால கண்டிக்கிறான், இனிமேல் இந்த கபூரோடு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான். நம்ம அது சம்பந்தமாக விவரித்து வரக்கூடிய ஹதீஸில் சில கூடுதல் விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தப்பாக விளங்கியிருந்தாங்கன்னு வரக்கூடிய வகையில் சில கூடுதல் விஷயங்கள் வருகிறது. அந்த கூடுதல் விஷயங்கள் வர்ற ஹதீஸை தான் நம்ம மறுக்கிறோம். குர்ஆனில் இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது. அதே ஹதீஸ் அது சம்பந்தப்படக்கூடிய எல்லா ஹதீஸ்லையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழ போனது அவங்க அறியாமல் போயிட்டாங்க, அல்லாஹ் கண்டிச்சுட்டான் என்கிற அளவில் இருந்தால் அது மறுக்கப்படுற செய்தி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் இனிமேல் ஜனாஸா தொழுவிக்காதுன்னு சொல்வதில் இருந்த அவங்க ஜனாஸா தொழுதிருக்கிறாங்க என்பது விளங்குகிறது. நம்ம எதில் கேள்வி கேட்டோம் என்று கேட்டால், அல்லாஹ் எனக்கு 2ஐயும் செய்ய அனுமதி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. எந்த வசனம்? இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீ மன்னிப்பு கேளு, கேட்காம இரு. இதுக்கு அந்த அர்த்தத்தில் அந்த வசனம் இருக்குது. நீ கேளு, கேட்காம இரு, மன்னிக்க மாட்டேன்னு பின்னாடி வருது. அப்போ நீ அப்போ கேட்கறதும் சம்மந்தான், கேட்காம இருக்கிறதும் சம்மந்தான்னு வந்துவிட்டு அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லைன்னு அந்த வசனம் முடிகிறது. அப்போ இது 2 வாய்ப்பு தந்திருக்கான் ரசூல். நான் வழங்க மாட்டேன், நீங்கள் வழங்க மாட்டீங்க. ரசூல்லா வழங்குவாங்களா? யாருக்கு இந்த வஹி வந்துச்சு அந்த ரசூல்லாவே அந்த வசனம் தப்பை வழங்குவாங்களா? தப்பாக விளங்குனாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறாக விளங்குனாங்கன்னு வருது. அப்போ இந்த அவங்க சொல்லி நியாயப்படுத்தினாங்கன்னு வருதுல்ல, அதெல்லாம் நம்ம அந்த ஹதீஸை வர்றது நிராகரிச்சிடணும். இது சரியில்லை. தொழுகைக்கு போனாங்கல்ல, சில விஷயங்களை வஹி வர இப்படி செஞ்சிருவாங்க. வஹி வர்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி கூட அவரோட தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேரலையா,
வகி வந்தோன்னு நிப்பாட்டிக்கிட்டார்ல. வகி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில தவறுகள் நபிமார்கள் செய்வாங்க, கொள்கை ரீதியான தவறுகள் புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜனாசா தொழுவிக்கவே இல்லைன்னு சொன்னால் அப்பயும் அந்த வசனம் இறங்குது. தொழுவிச்சாங்க, தொழுவிச்சதை நம்ம மறுக்கவே கிடையாது. ரசூல்லா வந்து முனாஃபிக்கு தொழுவிச்சாங்க. முனாஃபிக்கு தொழுவிச்சது என்னத்தை நியாயப்படுத்தினாங்கன்னு கேட்டால், எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறான்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதுனாங்கன்னு வருது. அந்த வசனம் அனுமதி கொடுக்குற மாதிரியே இல்லை, தடுக்கிற மாதிரி தான் இருக்குது. வழங்குதா? அப்போ இந்த வசனம் வந்து அதுக்கு இந்த வசனத்தை காட்டாமல் அவங்களா போய் தொழுவிச்சாங்கன்றது இருக்குமே. ஆனால் நடந்த ஜனாதா தொழுவிச்சாங்க, எல்லாம் தடுத்து விட்டால் இனிமேல் ஜனாதா தொழுவிக்கூடாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதனால அந்த ஒரு கோணத்தில் உள்ளதாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறன்னு அதனால பார்த்துக்கிறோம். அடுத்தது அபு ஃபாதிங்கிறவர் கேட்குறாரு, அதாவது நீங்கள் சுவனத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் முஸ்லீம் நூலில் 312ஆம் ஹதீஸில் வரும் மிக உயர்ந்த தரமுடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சோனத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் கேட்க சொன்ன சோனமும் முஸ்லிமில் வரக்கூடிய சோனமும் இரண்டு ஒன்றா அல்லது வேறா அப்படின்னு, அதாவது நம்மளுக்கு என்ன கட்டளை இருக்கின்ற ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு தான் அவர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸை கேளுங்கள். இது புகாரியில் வரக்கூடிய 2790வது ஹதீஸ்லையும், புகாரியில் வந்து 7423வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபைதா சால்தும், நீங்கள் சால்துமுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ, ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள். ஃபைன்னஹு அவ்சத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தில் மேலானது. நடுவில் உள்ள நடத்தையும் செய்யக்கூடாது. அவ்சத்துன்னா மேலானது. ஃபைன்னஹு அவ்சத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தில் மேலானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது புகாரில் 7423லையும் இருக்கிறது, 2790லையும் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் சொர்க்கத்தில் பல சொர்க்கம் இருக்கிறது. அதில் ஃபஸ்ட் குவாலிட்டியான சொர்க்கம் எதுன்னு கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இது இருக்குது. இவர் என்ன கேட்குறா, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால் அதுக்கு இது முரண் மாதிரி கேட்குறார். முஸ்லீமில் என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், மா அதுனா அகலில் ஜன்னத்தி மன்சிலத்தன், சொர்க்கத்தில் கடைசி தரஜாவில் உள்ளது எது அப்படின்னு மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்க. மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்களாம், சொர்க்கத்தில் கடைசி தரஜான்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, ஹோ ரஜுலுன் யஜீவு பாதமா உதுகில் அகுலுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு கடைசியாக ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. போய் உட்கார்லு, அவருக்கு சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னா, வந்து சொர்க்கத்துக்கு போப்பா, இப்போ எல்லாம் போயிடுவாங்க, இவன் தான் கடைசி நரகத்தில் கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்கல்ல, அதில் லாஸ்ட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து அந்த கடைசி தரஜா எதுன்னு கேட்குறாருல மூசா நபி, அதுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்குறான். கடைசி தரஜா எதுன்னு கேட்டால் இவனுக்கு கிடைக்கிறத அவன் கடைசி, இவனை தான் கடைசியாக கொண்டு வர்றாங்க. அவன்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போ. அப்போ அவன் சொல்லுவானா, ஐரப்பி இறைவா கைஃப ஓ கது நசலன் நாசும் மனாசிலகும் அகதாத்தியும், எல்லா மக்களும் போய் அவங்களுடைய இடங்கள்லாம் பிடிச்சி கொண்டார்கள், தேவையானதெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ நான் போய் என்னத்தை போய் எடுக்கிறது, எல்லாத்தையும் உள்ள ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துட்டிய, கடைசியாக அனுப்புகிற போனால் இடமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் கேட்பார். அதாவது அப்போ அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், தருலா இங்கே கூணலக்க மிசுலு முல்கி மலிக்கின் மின் முழுக்கி துன்யா, உலகத்தில் ராஜாக்கள் இருப்பாங்கள்ல, உலகத்தில் மன்னர்கள் இருப்பாங்களே, அந்த மன்னர்கள் போன்ற ஒரு மன்னருடைய நிலைமை உனக்கு கிடைத்தால் உனக்கு திருப்தியா? நீ ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பா, ஒரு ராஜா எவ்வளோ பெரிய ஆளுகை வைத்து கொண்டிருப்பான், அந்த மாதிரி உனக்கு கிடைச்சா போதுமா அப்படின்னு கேட்டவொன்னே அவன் சொல்லுவானா, ரலித்து ரப்பி, இறைவா நான் அதை பொருந்தி கொள்கிறேன் அப்படிமானா. அப்போ எல்லாம் சொல்லுவான், லக்க தாளிக்க, உனக்கு அது இருக்கிறது, உள்ளக்க போ, ஒன்றுமில்ல நினைக்கிற, ஒரு ராஜாங்க நடத்துகிற அளவுக்கு உனக்கு இடம் இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லை, ஓ மிசுலுஹு 4 முறை, அதாவது அது போல் இன்னொரு மடங்கு இன்னொரு ராஜாக்கள் ஆட்சி பண்ணுவாங்கல்ல, ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாடு, சவுதி மாதிரி நாட்டை ஆள் பண்ணுற அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரமுள்ள ஒரு இடத்த உனக்கு தரணும் போதுமான்னு கேட்டுவிட்டு அல்ல சரின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டால், அந்த இன்னொரு மடங்கு, இன்னும் 5 மடங்கு
5வது தடவை செல்வானா ரலீத்து ரப்பி, இறைவா எனக்கு போதும் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு அவன் சொல்லுவானா. அப்போ எல்லாம் என்ன செய்வானா, ஹாதா லக்க அசுரத்தம் சாலி, 5 மடங்கு கொடுத்துப்புட்டு 5 மடங்கு மட்டுமல்ல இது மாதிரி இன்னொரு 10 மடங்கு எடுத்துக்க அப்படின்னு நல்லா சொல்லுவானா. வழக்க மஸ்தகத்து நப்சுக்க, உன்னை மனசு விரும்புனதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படி உள்ளது. தாயுனுக்க, உன் கண் இன்புறும் விஷயங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்லுவானா. போய் கூட அந்த கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவன் சொல்லுவானா, ரலீத்து ரப்பி, இறைவா நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. கால மூசா நபி கேட்குறாங்க, ரப்பி ஃபாலாகு மன்சிலத்தன், சொர்க்கத்திலேயே மேலான தரஜா உள்ள கடைசியில் உள்ள கடைசி தரஜா எப்படி இருக்குன்னு பாருங்க. மூசா நபி இறைவன்கிட்ட கேட்குறாங்க, சொர்க்கத்தில் கடைசியாக போகிறானே அவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், கடைசியாக போகிறவனுக்கு ஒரு ராஜாங்கம் கிடைக்கும். ராஜாங்கம் இல்லை, 5 ராஜாங்கம் கிடைக்கும். 5 ராஜாங்கம் இல்லை, அது மாதிரி 10 மடங்கு 50 ராஜாங்கம், 50 நாடு கிடைச்ச மாதிரி இவனுக்கு கடைசியாக போகிறவனுக்கு கிடைக்கும். இதுதான் ஆக மட்டமா. மூசா நபி கேட்குறாங்க, எல்லாம் என்ன செய்கிறான், இந்த கடைசியாக போகிறவனுக்கு இதான் கிடைக்கும். ஆனால் இதுதான் உள்ளதில் கடைசின்னா அப்போ என்னது, இதுக்கு கீழே கிடையாது சொர்க்கத்தில். ஆக கடைசின்னு சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்குது நமக்கு. அப்போ மூசா நபி கேட்பாரு, ரப்பி ஃபாலாகு மன்சிலத்தன், அப்போ மேலே உள்ளவன் யார், ஆக டாப்பில் அந்தஸ்து உள்ளவன்னா யாரை சொல்கிறது அப்படின்ற உடனே அப்போ அல்லாஹ் சொல்லுவோம், உலாயிக்க அல்லதீன அரத்து கரஸ்து கராமத்தகும் ஏதி, அவர்களுடைய கண்ணியத்தை என் கையால் நான் நிலைநாட்டி இருக்கிறேன். ஓ ஹதம் தொலை, அதன் மீது நான் முத்திரையிட்டு வைத்திருக்கிறேன். ஃபலம் தர ஐனுன், அதை எந்த கண்ணும் பார்த்ததில்லை. உளம் தஸ்மா உதுனுன், எந்த காதும் அதை ஒத்தி செவி கேட்டது கிடையாது. உளம் எஃப்துரலா கல்வி பஷரின், எந்த ஒரு மனிதனுடைய கற்பனையிலும் தோன்றியதில்லை. அப்படியான ஒன்றை நான் வைத்திருக்கிறேன். அதான் மேல்தட்டு, மேல் தரஜா என்னன்னு கேட்டால், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாது. 10 மடங்கு 15 மடங்குலாம் ஒன்றுமே கிடையாது. மேலான தரஜா எதுன்னு கேட்டால், எந்த கண்ணும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த காதும் கேட்டது கிடையாது, எந்த மனுஷனுடைய உள்ளத்திலும் அது ஒரு கற்பனையில் கூட தோன்றியது கிடையாது. அப்படியான ஒரு இடத்த நான் தான் தரஜாவில் கூடியதுன்னு நல்லா சொல்லி முடிப்பான். அப்போ இதை வச்சு அவர் கேள்வி கேட்குறாரு. இப்போ தான் ஒரு கேள்வி வழங்கும். இந்த கேள்வி கேட்குற என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த உயர்ந்த தரஜான்னு சொல்கிறாங்களே, நம்ம இதை கேட்குறதா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்குறதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்கிறதுங்க சொர்க்கத்துக்கு பேர். சொர்க்கத்துக்கு ஒரு சொர்க்கத்துக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேரில் உள்ளதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேயே பல தரஜாக்கள் இருக்கும். நபிமார்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போவாங்க, நல்லடியார்களும் போவாங்க. 2 ஒரே மாதிரியாவே இருக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்கிறது மற்ற ஜன்னத்தை விட மேலானது. அந்த ஒட்டுமொத்த ஜன்னத்துடைய தரஜாவில் அது மேம்பட்டதாக இருக்கும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேயே தரஜா ரொம்ப கூடின தரஜா எது, அதை எந்த கண்ணும் பார்த்துறாது, எந்த காதும் கேட்காத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபிர்தௌஸ் நீங்கள் கேட்டாலேயே இதெல்லாம் அடங்கிடும். ஃபிர்தௌஸ்லாம் எதுவும் இருக்க போகுது, இது இருக்க போது. ஃபிர்தௌஸுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபிர்தௌஸில் பல படித்தரம் இருக்கும். சொர்க்கம்ங்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதில் பல படித்திரங்கள் இருக்கும். அதில் மேலான படித்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த காது சொல்ல இயலாதுன்னு அர்த்தம். அது வர்ணிக்கலாம் இயலாது. எந்த கண்ணு பார்த்ததில்லை, காதும் கேட்டதில்லை, மனசோட இப்படிலாம் இருக்கும்போது கற்பனைக்கு எட்டாத ஒரு தரஜா அதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் ஃபிர்தௌஸை கேட்டாலேயே இதுதான் கிடைச்சி போயிடும். அதில் என்ன செய்யலான்னு கேட்டால், இதையும் நீங்கள் சேர்த்து கேட்கலாம். இதுவும் ரசூலுல்லாஹ் தான் புகழ்ந்து சொல்கிறாங்க, யாழை நீ ஃபிர்தௌஸ்லையும் சேர்ப்பாயாக, ஃபிர்தௌஸ்லையே ரொம்ப உயர்ந்த தரஜான்னு ஒன்று வச்சுருக்கீங்கள, அதில் கொண்டே என்னை சேர்த்துருவாயாக. நீங்கள் 2 இணைத்து கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். அது தப்பு கிடையாது. அடுத்ததாக இலங்கையிலிருந்து இக்ராம் என்பவர் கேட்குறார், தங்கம் அணிவது ஹராம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிற மதத்தவர்கள் எதற்காக நீங்கள் தங்கம் அணிவதில்லை என்று கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பதில் தெரியவில்லை. அவர்களுக்கு சொல்ல அதற்கான பதில் குர்ஆன் ஹதீஸ் பதில் வேண்டும். சில மக்கள் ஆண்மை குறைகிறது என்று பதில் கூறுகிறார்கள். அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உண்மையா? அடுத்து தங்க கவரிங், அதாவது தங்கம் பூசப்பட்ட ஆபரணங்கள் போடுவது ஹராமா? வெள்ளி மோதிரத்தில் மேலால் தங்கத்தால் அலங்காரம் செய்து அதை அணியலாமா? அப்படின்னு இவ்வளோ விஷயத்தையும் சேர்த்து கேட்குறார். அதாவது முதல் கேள்வி என்ன, இதில் நிறைய விஷயம் இருக்குது, ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம். தங்கம் அணிவது ஹராம்னு சொல்கிறோம்.
பிற மத மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது தங்கத்தை எங்கே போய் ஹராமாக்கி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி பதில் சொல்ல இயலலை, அதனால் ஆண்மையை பாதிக்கும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிறது முதல் கேட்குறாரு. இந்த தங்கம் சம்பந்தமாக இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சில வெப்சைட்டுகளில் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தங்க அணிவதனால் என்ன செய்யும், அரபு வெப்சைட்லேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க, தங்க அணிவதனால் அது ஒரு ஆண்களுக்கு அது சில பாதிப்புகளை ஏற்படும், அந்த ஹார்மோன் வரும், இந்த ஹார்மோன் வரலாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கொடுக்காம சொல்லியிருக்கிறார்கள். நம்ம அதை போய் சொல்லும்போது எந்த சோர்ஸில் எடுத்தீங்கன்னு கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடிஞ்சால் தான் அந்த தகவலை கையாண்டு நம்ம சொல்ல முடியும். தங்கம் ஆண்கள் அணிவதுனால ஆண்களுக்கு இந்த சில ஹார்மோன்கள் பேர்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு வேறு பொதுவான சைடில் தேடி பார்க்கும்போது அது மாதிரி சொல்கிற மாதிரி தெரியல. முஸ்லீம்கள் நடத்தக்கூடியதில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த காரணமாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறத மட்டும் நம்பி நம்ம பொதுமக்கள்கிட்ட சொன்னோம்னா அதுக்கு விஞ்ஞான ப்ரூஃப் தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. விஞ்ஞான ரீதியாக சொன்னீங்கன்னா விஞ்ஞான ஆய்வு யார் ஆய்வு செஞ்சா, எதன் அடிப்படையில் இதை ப்ரூவ் பண்ணாங்க, எது சோதனை மூலமாக பண்ணாங்களா, அந்த விவரங்கள் எல்லாம் கேட்பாங்க. அந்த விவரங்கள் எல்லாம் கேட்டால் உங்களுக்கு என்ன செய்யாது, உங்களுக்கு சொல்ல இயலாது. அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் ஆண்மை குறையும் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இதை தவிர அதை முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட நீங்கள் ப்ரூஃபோடு சொல்ல முடியாது. நம்ம ப்ரூஃபை தான் காட்ட முடியும். நம்ம மக்கள் எழுதியிருக்கிறாங்கங்கிற ப்ரூஃபை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆய்வு ரீதியான எந்த ஒரு தகவலும் தேடும் வகையில் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அதில் பல நம்ம சிந்தித்து பார்த்து சில விளக்கங்களை சொல்லலாம். என்னன்னு கேட்டால், தங்கம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு முதலீடாக இருக்கிறது. அது ஒரு பெரிய செல்வமாக இருக்கிறது, பெரிய சொத்தாக இருக்கிறது. அது மாதிரியான ஒன்று விஷயத்தை ஆண்களும் பெண்களுமாக அதில் போட்டி போடும் வகையில் பெண்களுக்கு அது அலங்காரத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பளை இது மாதிரி 25-50 பவுன் போட்டு திரிஞ்சான்னு சொன்னால் அப்போ அதனுடைய பெண்களுக்கு இது கிடைக்காமல் போயிடணும். சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இவன் அலங்கரிச்சிட்டு போய் தேவையும் இல்லை. ஆம்பளை அலங்கரிச்சிக்கிட்டு போனால் ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. இவனுக்குதா கையில் மோதிரம் போடுற அளவுக்கு வேணா எடுத்துக்கொள்வாங்களே தவிர, ஒரு செயின் எடுத்துக்கொள்வாங்களே தவிர, பெண்கள் அணியும் அளவுக்கு இவன் அணிந்தார்களே ஆனால் அதை ஒரு ஆண்களுக்கு ஒரு கவர்ச்சியாகவோ அழகாகவோ இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு மாத்திரம் அதை நம்ம பழகி இருந்தோம் என்று சொன்னால் பெண்களுக்கு அது ஒரு சொத்தாக இருக்கும். ஆண்களும் பெண்களும் அதே மாதிரி அணியணும்னு வரும் பொழுது என்ன உண்டு கேட்டால், குடும்பத்தில் சம்பாதிக்க பாதி இவன் போட்டுக்கிறான், பாதி அவளுக்கு போடுவான், குறைஞ்சி போயிடும். நிறைய போடுறாங்க, நிறைய செலவாயிரும், விலையும் போய் தாறுமாறாக இருக்குது. ரெண்டு சரிபாதி மக்கள் அதுக்கு திடீர்னு போட்டியிட்டார்கள் என்று சொன்னால் அவள் பெண்களுக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடியது 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குற மாதிரி வந்துடும். 2 மடங்கு விலை அதிகரிச்சுன்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு அலங்காரமாக திகழக்கூடிய அந்த பொருள் பெண்களுக்கு எளிதாக கிடைக்கும் வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் அதை தவிர்ப்பது தான் அது சரியானதாக இருக்கும். தத்துவ ரீதியாக விளக்கம் சொல்லலாம்ல. இதுக்கெல்லாம் விஞ்ஞான காரணம் கேட்க மாட்டான். அதாவது லாஜிக்காக தத்துவ ரீதியாக சில விளக்கங்கள் சொல்லும் பொழுது இது விஞ்ஞானி சொல்ல வேண்டிய நம்மளை சிந்திச்சே சொல்கிற விஷயம்தான். நாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது பொம்பளைகளுக்கு உண்மையில் நகை பெண்களுக்கு அழகாக இருக்கும். ஆம்பளைக்கு காது முக்கெல்லாம் குத்தி அதெல்லாம் போட்டு இப்போ காசு மாலை இதெல்லாம் போட்டு விட்டு அனுப்புனீங்கன்னு வைங்களேன், அது உண்மையிலே இது ஆம்பளைக்கு ஒரு அழகு தரமாட்டேங்குது. பொம்பளைகள் தான் அவங்களுடைய அழகை மேம்படுத்தி காட்டுவதற்கு அந்த தங்க ஆபரணம் உதவுதுங்கிற வகையில் அவளுக்கு தேவையாக இருக்கிறது, இவனுக்கு தேவையில்லாமல் இருக்கிறது. அது ஒரு விஷயம். அது போக என்னன்னு கேட்டால் தங்கத்தில் ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால், அதில் தங்கம் வெப்பத்தை சீக்கிரமாக கடத்தி வெளியேற்றக்கூடியது என்பது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். தங்கம் அந்த சூடு இருக்கிற ஹீட்டு, அந்த ஹீட்டை என்ன செய்யும், சீக்கிரமாக வெளியேற்றிடும். ஒரு தங்கத்தை நீங்கள் நல்லா சூடாக்கி பழுக்க வச்சு மோதிரமாக செஞ்சு அதை நல்லா பழுக்க வச்சு அப்படி தண்ணியில் முக்குனீங்கன்னு வைங்க, முக்கிட்டு வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே குளிர்ந்து போயிடுறது, உடனே வெப்பத்தை வெளியே வைக்கிறோம். ஒரு இரும்பு மோதிரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பழுக்க வச்ச இரும்பு மோதிரத்தை கொண்டு தண்ணியில் முக்கிட்டு எடுத்த பிறகு பார்த்தாலும் சுடும். ஒரு 5 நிமிஷம் அந்த சூடு ஆறுவதற்கு அவ்வளோ நேரம் தேவைப்படும். இப்போ தங்கம்ங்கிறது வெப்பத்தை கடத்தக்கூடியதாக இருக்குது என்பது அதை ஒத்துக்கிறாங்க எல்லாருமே, நடைமுறையில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களுக்கு தான் அந்த வெப்பத்தை குறைச்சா தான் அவங்க நல்லா கவர்ச்சி அழகாக இருப்பாங்க. அவங்க உடம்பு போனால் சூடு ஏறி போச்சுன்னா நல்லா இருக்காது. அதிகமாக நகைகள் அணியும் பொழுது உடம்பில் உள்ள வெக்கைகள் சூடுகள் எல்லாம் இந்த தங்கம் வெளியேற்றி கொண்டே இருக்கும்.
அது அவங்களுக்கு ஒரு அழகை கவர்ச்சியை தரும். ஆம்பளைக்கு வந்து சூடு வேணும், சூடு இருக்கா சொர்ணம் இருக்கான்னு கேட்குறோமா, இல்லை எது கேட்குறோம்? ஆம்பளைங்கிறவனு சூடோடு இருக்க வேண்டும். அப்போ ஆண்கிட்ட வரக்கூடிய அந்த வெப்பத்தை இது குறைத்து விடும் என்பதை அது ஒரு தத்துவ ரீதியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் விட நம்ம என்னன்னு கேட்டால், எங்கள் இறைவன் வந்து அதை தடுத்திருக்கிறான். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால், இதனுடைய காரணத்தை எங்களுக்கு இறைவன் சொல்லவில்லை, இறைவன் அதை எங்களுக்கு தடுத்திருக்கிறான். கண்டிப்பாக அதில் நிச்சயம் நன்மை இருக்குது, நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற அளவுக்குரிய பதில் தான் சரியான பதிலாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதோடு நம்ம நிறுத்திக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.